உங்களுக்கு அந்த வழங்கப்பட்ட நிகழ்ச்சியெல்லாம் இருக்குது. அப்போ இந்த ஒரு ஜனாசா விழுந்த உடனே அந்த வீட்டார்கள் தான் சகல இதுகளையும் செய்ய வேண்டும். எனவே அதை எவ்வாறு அடிக்கடி வைக்கணும். இப்போ என்னடா பிள்ளைகளுக்கு பையன் பாப்பா மூத்தானே, தண்ட பாப்பா தான் அந்த இல்மை கொடுக்கல. அந்த தீனுடைய இல்மை அந்த பிள்ளைக்கு கொடுத்தா அந்த பிள்ளை பாஞ்சு விழுந்து பாப்பாவை அடிக்கடி வைக்கும். அந்த இல்மை கொடுக்காம மாற்றமான இல்மை கொடுத்தா அந்த பிள்ளை விரண்டி நிற்குது. எனவே நாம் எல்லாரும் இஸ்திஃபார் செஞ்சு இருக்கிற காலங்களில் இந்த வஹீட இல்முக்கும் இந்த குர்ஆனுடைய இல்முக்கும் எங்களாலான முடியமான உதவியை நாங்கள் அனைவரும் செய்ய வேண்டும் என்று கேட்டு, எவ்வாறு ஒரு ஜனாசா உடுந்தா அதை அடிக்கழுவணும், எவ்வாறு குளிப்பாட்டணும், எவ்வாறு கபனிடணும், யாரு தொழுவிக்கணும், எப்படி நல்லடக்கம் செய்யணும் என்கிற விஷயத்தையெல்லாம் கண்ணியத்துக்குரிய எங்களுடைய உபதலைவர் அஷேக் அல்ஹாஜ் எஸ்எம் மௌலை அப்துல் மஜீத் மௌலை அவர்கள் உங்களுக்கு விளங்கப்படுத்துவார்கள். அனைவரும் இருந்து இந்த விஷயங்களை கேட்டு நடைமுறைப்படுத்துமாறு தாழ்மையாக கேட்டு விடைபெற்றுக் கொள்கிறேன். ஆஹிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரர்களே, எங்களுடைய ஜனாசா நரமுறை ஒன்றியத்தின் தலைவர் கௌரவத்துக்குரிய அல் ஹாஃபில் எம்டிஎம் ரமேஷ் அவர்கள் சுருக்கமாக சொன்னார்கள். நான் உங்களிடத்தில் சொல்ல வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால், ஒரு மையத்து திடீர்னு மௌத்தாகினால் என்ன செய்ய வேண்டும்? இன்றைக்கு ஜனாசாவுடைய பாடத்தில் ஜனாசா என்ற ப்ராஜெக்டில் 4 விடயங்களை உங்களுக்கு மத்தியில் முன்வைக்க போகிறோம். 4 விடயங்கள். நீங்கள் அவசரப்படாமல் பொறுமையுடன் இந்த நிகழ்வு அவதானமாக இருந்தால் எல்லோருக்கும் பெறுமதியாக பிரயோசனமாக இருக்கும். எனவே இன்ஷா அல்லாஹ் ஜனாசா மையத்து என்ற ரீதியில் 4 விடயங்களை இவர்கிட்ட சொல்ல போகிறோம். எங்களோட முதலாவது அங்கம் இந்த ஜனாசாவுடைய நிகழ்வை பற்றிய ஒரு 15 நிமிடத்துக்குள்பட்ட பயான். அதற்கு பிறகு ஆண் மையத்துக்குரிய கபன், இவரத்தை நாங்கள் கபன் இட போகிறோம். நீங்கள் எல்லாரும் பார்த்து கொண்டிருப்பீர்கள். எத்தனை முழம், எவ்வளவு, எப்படி என்பதை இந்த சங்க உறுப்பினர்கள் செய்து காட்டுவார்கள். 3வது அங்கம், திடீரென்று இவரத்தை நாங்கள் ஒரு ஆளை நித்திரை போன்று ஆக்கி அவருக்கு முதல் மௌத்தான உடனே என்ன வார்த்தை சொல்வது, அந்த மையத்தை பார்த்து என்ன ஓதுவது, அதற்கு பிறகு என்ன நடந்து கொள்வதை பற்றி நான் இப்போது சொல்லுவேன். அதுக்கு பிறகு அது நடைபெறும். அதற்கு பிறகு அடிக்கழுவதென்றால் என்ன, மையத்தை குளிப்பாட்டுவதென்றால் என்ன, இந்த மையத்தை குளிப்பாட்டி இவிடத்தை கபனிட்டு நாங்கள் தொழுவிக்கிற முறையும் இப்போ இவிடத்தை காட்டுவோம். அது எல்லாரும் நீங்கள் அவசரப்படாமல் கொஞ்சம் தாமதமாக பொறுமையோடு இருக்கணும். கடைசி இறுதியில் இந்த அனர்த்தத்தில் மரணித்த 6 சிட்டுக்குருவிகள், உல்லாச பறவைகள், குர்ஆனை ஹதீஸை படித்த குழந்தைகளுக்காக ஒரு துவா, இரங்கல் ஒன்று துவா இருக்கிறது. அந்த துவாவிலேயும் எல்லோரும் கலந்து கொள்ளுமாறு மிக அன்பாக பணிவாக வேண்டுகிறேன். அன்புள்ளவங்க சகோதரர்களே, இந்த நிகழ்விலே முதலாவது நிகழ்வு என்று சொன்னால் எல்லாரும் அவதானமாக இருங்கள். இன்ஷா அல்லாஹ் நான் இந்த கீழாலே சொல்லப்படக்கூடிய விடயங்களை என்னுடைய வீட்டில், என்னுடைய குடும்பத்தில், என்னுடைய ஊரில் மரணித்தால் நிச்சயமாக நான் இதை செய்வேன், இதை மக்களுக்கு மத்தியிலே அறிமுகப்படுத்துவேன் என்று எல்லாரும் இன்ஷா அல்லாஹ் கைவசத்துக்கு பார்ப்போம். இன்ஷா அல்லாஹ் இந்த பின்வரக்கூடிய நிகழ்வை என்ற குடும்பத்தில், என் வீட்டில் நான் செய்வேன். ரைட், இன்ஷா அல்லாஹ். இதில் முதலாவது என்ன சொன்னால், ஒரு மனிதர் செய்தி உறுதியானால் அதற்கு பெயர் என்ன? மையத், ஜனாஸா. அதற்கு நாங்கள் என்ன சொல்லுவோம்? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இந்த ரூஹ், இந்த ஆத்மா எங்கிருந்தது? அல்லாஹ்விடத்தில், மீண்டும் அல்லாஹ்விடத்தில் போயிட்டு எல்லாரும் சொல்லுவோம். இதை சொல்லிவிட்டு மரணித்த அந்த ஜனாசாவுக்கு அந்த ஆண் மரணித்தால் அல்லது பெண் மரணித்தால் அந்த ஜனாசாவுடைய ஒரு மானை எடுத்துக்கொள்ளும். மனைவி, பிள்ளைகள், நண்பர்கள், சகோதரர்கள் செய்ய வேண்டிய கருமங்கள் என்ன? இதை உதாசீனம் பண்ணி போகாதீர்கள். இது மிக முக்கியமான ஒரு பாடம். இது காசு கொடுத்து நீங்கள் படிக்க மாட்டீர்கள். இந்த சங்கம் இறங்கி இதை கொண்டு வந்திருக்கிறது. இந்த துவா பேப்பர் உங்களோட கையில் இருக்கக்கூடிய பேப்பர் இன்று காலையில் 8 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் நான் தொகுத்து கொண்டிருந்தேன். அதுக்கு பிறகுதான் பிரிண்டுக்கு அனுப்பியிருந்தேன்.
கிட்டத்தட்ட 7 மணித்தியாலம் மெனக்கட்டு அதுக்கு பிறகுதான் இந்த கையில் உங்களுடைய கையில் பேப்பர் வந்திருக்கிறது. இந்த நிகழ்வையும் நான் இதில் சொல்லுவேன் இன்ஷா அல்லாஹ். இப்போ ஒருவர் மௌத்தாகி விட்டார், ஒருவர் மரணித்து விட்டால் அந்த ஜனாசா மௌத்தான உடனே திடீர் மௌத்தாயிரும், நோயிட்டு மௌத்தாகிவிடும். நல்ல அவதானமாக கேளுங்கள். மௌத்தான உடனே இந்த கண்கள் அரைவாசி பொத்தப்பட்டதாக இருக்கும். இன்னும் இந்த கண் முக்காவாசி பொத்தப்படாமலும் இருக்கும், காவாசி பொத்தப்பட்டதாக இருக்கும். அப்ப இந்த நண்பர்கள், சகோதரர்கள், மனைவி, பிள்ளைகள் என்ன செய்வது? அந்த நேரத்தில் சகோதரர்களே திடீர் மவுத். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான், அல்லதி ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்த லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா வஹுவல் அஸீஸுல் கஃபூர். அல்லாஹ் இந்த உலகத்திலே படைத்த எல்லா உயிரினங்களுக்கும் மவுத்து ஹயாத் என்ற வாழ்க்கையை வைத்திருக்கிறார். மவுத்தும் ஹயாத், நாங்கள் வாழுகிறோம், திடீர் மவுத்தாயிடுவோம். திடீர் மவுத்தான உடனே முதல் குடும்பம் நண்பன் செய்ய வேண்டிய விடயத்தை பாருங்கள். இதில் முதலாவது, இந்த கண் பொத்து படாமல் இருந்தால் சூடு கிட்டத்தட்ட 2 மணித்தியாலத்துக்கு இந்த உடம்பில் சூடு இருக்கும், உயிருள்ள சூடு இருக்கு. அதுக்கு பிறகுதான் திமித்து போகும். அந்த சூடு ஆறுவதற்கு முன்னால நண்பர்கள், சகோதரர்கள் இலகுவான முறையில் ஒன்றும் சொல்லுவதல்ல, ஒரு வார்த்தை ஒரு துவாவும் ஓதுவதல்ல, இந்த விரலால் மிக இலகுவான முறையில் இந்த நெமையை மூடிக்கொள்ளும். இந்த நெமையை அழகாக மூடிக்கொள்ளும். சூடு இருப்பதற்கு முன்னால், சூடு இருக்கும் போதெல்லாம் எதுவும் செய்து கொள்ளலாம். இதை இந்த கண் நெமையை அப்படியே மூடிக்கொள்ளுவதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும். இது முதலாவது விடயம். இரண்டாவது விடயம், கை கால்கள் மடங்கியதாக இருக்கும் அல்லது வளைந்ததாக இருக்கும். அவர் உலகத்திலே பிறந்து வாழ்ந்த காலத்தில் அப்படி இருக்குமாக இருந்தால் உடனடியாக அவசரப்படாமல் மிக இலகுவாக மையத்துக்கு நோவினை இல்லாமல் அந்த கைகளை காலில் வளைந்ததை முடங்கியதை வேண்ட அளவுக்கு நிமித்துவதற்கு முயற்சிக்க வேண்டும். இது இரண்டாவது விடயம். மூன்றாவது விடயம், கால், இந்த இரண்டு காலையும் மௌத்தான உடனே நாங்கள் என்ன செய்வோம், மௌத்தாகிவிட்டது என்று மையத்தை வைப்போம். இந்த கால் ரெண்டும் விரியும். இந்த 2 கால்களும் நம்ம மனிதன் என்ற வர்க்கத்தில் கால் விரியும். அந்த கால் விரியாமலுக்கு 2 பெருவிரலையும் அழகான முறையில் லேசான ஒரு சீலையினால் இதை 2 விரலையும் சேர்த்து இலகுவாக கட்டிக்கொள்வோம். இது மூன்றாவது. இந்த கால் இப்படி அகண்டி விடாமல் பிரிந்து விடாமலுக்கு இதே மாதிரி இருப்பதற்கு அந்த சீலையை கட்டிக்கொள்வோம். இது மூன்றாவது விடயம். நாலாவது விடயம், வாய் திறந்திருந்தால், வாய் ஹாண்ட நிலைமையில் ரோகு செய்யலாம். எங்களுடைய உடம்புல 360 பூட்டுக்கள் இருக்கு. ஒவ்வொரு பூட்டையும் கலற்ற வேதனை ஒரு உயிருள்ள பிராணியை அறுக்காமல் ஊண்டி பிடிக்காமல் ஒரு நிமிடத்திலே கலட்ட முடியுமா? யாராலையும்? ஒரு மாட்டை கலட்ட முடியுமா? தோலையும் இறைச்சையும் வேற கலட்ட முடியுமா? முடியாது. 50 வருஷம் புச்சர் வேலை செய்தவனும் செய்ய மாட்டார். ஆனால் ஒரே ஒருவர் செய்வார், அவர் தான் இஸ்ராயீல். அவர் இந்த உடம்புல 360 பூட்டுக்கள் இருக்கு. ஒரு உடத்தை கலட்டும் போது ஒரு உயிருள்ள பிராணியை அறுக்காமல் ஊண்டி பிடிக்க ஒரு நிமிடத்தில் இழுப்பதை போன்று இந்த உடக்கு பறக்கு கலட்டப்படும். அந்த நேரத்திலே ஒரு சிலவருடைய வாயல் இந்த மாதிரி இருக்கும். குளிப்பாடுற நேரத்தில் கஷ்டம். அதனால் அப்படி எங்களுடைய குடும்பங்களில், எங்களுடைய வீட்டுகளில் அப்படி நடந்தால் ஒரு சீலையை எடுத்து, ஒரு வெள்ளை சீலையை எடுத்து இந்த நாடிக்கு கீழால் சின்ன ஒரு ரவுண்டாக வெட்டிட்டு, அதை நான் கொண்டு வர வெட்டினேன், மறந்து போயிட்டேன் கொண்டு வர. இதுக்கு கீழால் இந்த சீலையை போட்டு மேலுக்கு உயர்த்தி லேசாக கட்டிக்கொள்ளுது, வாயை மூடி கட்டிக்கொள்ளுது. அது திமுக்கும் வரைக்கும், திமிட்டது கூட கழட்டி விடலாம். அப்போ இந்த வாய் ஆவுண்டுக்கு இருக்காது. ஆவுண்டுக்கு இருந்தால் குளிப்பாட்டுற நேரம், தண்ணி ஊற்றுற நேரம் பக்கில் கிடக்கிற மாதிரி வாய்க்குள்ள கிடக்கும். அங்கால இங்கால பிறட்டுற கஷ்டம். அதனால் இந்த வாயை மூடி, இது நம்ம மனித இயல்பு எல்லாருக்கான்னு தான் சொல்கிறது. அப்போ நாலாவது, இந்த வாய் சிறந்திருந்தால் உடனடியாக சூடு ஆறுவதற்கு முன்னால் ஒரு சீலையை இவ்வாறு அணைச்சி இதுக்கு மேலால் உயர்த்தி கட்டிக்கொள்வது. இது நாலாவது விடயம். ஐந்தாவது விடயம், பற்கள், பொய், கால், கைகள் இயற்கைக்கு மாற்றமாக செயற்கையாக இருக்கும். ஒரு அங்க இனம் குறைபாடாக இருக்கும் உலகத்தில் உயிரோடு வாழ்கிற நேரம். அப்படி இருந்தால் உடனடி அந்த குடும்பங்கள் அந்த சூடு ஆறுவதற்கு முன்னால் இயன்ற அளவுக்கு பல்லையோ அந்த மற்ற சேர்க்கப்பட்டதையோ கலட்டி விடப்படும். இது யார் செய்கிற? புறத்தியான் வந்து செய்ய மாட்டான். பிள்ளைகள், மனைவி, மக்கள், சகோதரர்கள் செய்து கொள்ளவன். இது ஐந்தாவது விடயம். ஆறாவது விடயம், மௌத்தாகிவிட்டார்.
இதோ நான் மௌத்தாகிவிட்டேன், இந்த ஆடையோட மௌத்தாகிவிட்டேன். அப்போ என்ன செய்வது? இந்த ஆடையை மிக இலகுவான முறையிலே கத்திரிக்கோள் கொண்டு இந்த உடுப்பை துண்டித்து மிக இலகுவாக துண்டித்திட வேண்டும். மிக இலகுவான மையத்துக்கு நோவினை இல்லாமல் அதை துண்டிக்க வேண்டும். துண்டித்ததுக்கு பிறகு இந்த உடையை துண்டித்து எடுப்பதற்கு முன்னால் ஒரு அடி கழுவுவதற்கு முன்னால் ஒரு சீலையை போட்டுக்கொள்வது. அடி கழுவுவதற்கு முன்னால் ஒரு உடுத்தடையை போட்டுக்கொள்வது. எங்களுடைய ஏதாவது ஒரு உடுத்தடை இருக்கிற நேரம் அந்த உடுத்தடையை போட்டதுக்கு பின்னால் இன்ஷா அல்லாஹ் நான் இப்போ செய்து காட்டுவேன். அதையே போட்டதுக்கு பின்னால் அந்த ஜனாசாவை படுக்கையில் இருக்கிற நேரம் 2 பேர் அப்படியே தோவின் இல்லாமல் உயர்த்தின உடனே ஒரு சகோதரர் 2 கையாலையும் நெஞ்சை முடியுமான அளவுக்கு ஒரு 3 தடவை 2 தடவை அப்படி உருவிக்கொள்ளும். ஏனென்றால் திடீர் மௌத்தாயிருக்கும், நோய்வாய்ப்பட்டு உடம்பில் உண்ட உணவுகள், அந்த அஜீரணங்கள், குடித்த குடிபானங்கள் இருக்கும். அது இப்படி செய்வது மூலமாக எங்களுடைய கழிவறைகள் வழி மூலமாக வெளியாகி விடும். 3 தடவை 4 தடவை உருவி விடுவது. அதற்கு பிறகுதான் அடிக்கழுவு என்றால் ஏன் அடிக்கழுவணும்? ஏன் நான் சொன்னேன், இந்த ரோவு கலட்டப்படுற நேரம் காதுகளால் இரத்தம் பறக்கும், மூக்கால் சளி பறக்கும், வாயால் இரத்தம் பறக்கும், பின்னால் முன்பின் துவாரங்களால் ஏதாவது வகையில் பறக்கும். அந்த வகையிலே அழுக்குகளை நீக்குவது தான் சுத்தம். புறத்தியான் வந்து பார்க்குற நேரம் மையத்தை பார்க்கும்போது பயந்து விடக்கூடாது. அதனால் அடிக்கழுகும் போது அடிக்கழுகிறது ஏன் எப்படிங்கிறதை நாங்கள் செய்து காட்டுவோம். அடிக்கழுகும் போது 2 பேர்கள் உரிவு முடிந்ததுக்கு பிறகு 2 காலை உயர்த்துகிற நேரம் இந்த கையிலே சீலையோ அல்லது கை கவரையோ போட்டு அடி முன்பின் துவாரத்தை கழுவிக்கொள்வது. கழுகினத்துக்கு பிறகு அந்த மையத்தை இடவள வசதியாக இருக்குமா இருந்தால் அந்த வீடு கிபிலாவை முன்னோக்கி 2 காலையும் முன்னோக்கி தலையை மறுபக்கமாக்கி இதோ மீதமாக கால் 2ஐயும் முன்னாக்கி தலையை கட்டிலேயோ அல்லது ஒரு பாங்கிலே வைக்கும் போது ஒரு 2 இன்ச்சு 3 இன்ச்சு தலையை உயர்த்தி வைத்திருவோம் தலையை. ஏனென்றால் இந்த அடியான் உலகில் வாழும்போது கிபிலாவை முன்னோக்கி தொழுதிருப்பாங்க. மரணித்த அந்த மையத்தும் கடைசி நேரத்தில் கிபிலாவை பார்த்த இருந்த நிலைமையிலே மரணிக்க வேண்டும், ஆக வேண்டும். இதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி நியதி. அதனால் ஒரு 3 இன்ச்சு அந்த மையத்தை தலையை உயர்த்தி வைத்துக் கொள்வது. இந்த 7 விடயங்களும் எங்களுடைய குடும்பங்களில் எங்களோட வீடுகளில் மௌத்து எல்லாருக்கும் இருக்கு. ஆகிற நேரம் நீங்கள் செய்யணும். இதுதான் அடிக்கழுகிற, இதுதான் மையத்துக்கு நாங்கள் செய்வோம். இந்த இன்ஷா அல்லாஹ் சுருக்கமாக நாங்கள் செய்து காட்டுவோம். அதற்கு பின்னால் ஒன்று இந்த மையத்து 2வது கட்டம். திடீரென மௌத்தாகிவிட்டால் நாங்கள் எல்லாரும் என்ன செய்வோம்? அந்த மையத்தை பார்க்குறது ஆச்சரியமான மையத்துக்கு ஓடுவோம். எல்லா மையத்தையும் போக்குறது போய் பார்க்குறது சுன்னத்து, மிக சிறப்பான சுன்னத். ஒரு மையத்தை பார்த்த உடனே அல்லாஹ் மக்ஃபிர் லஹு வர்ஹம்ஹு, நான் அந்த நோட்ஸில் இருக்கு பாருங்கள் எல்லாரும், அல்லாஹ் மக்ஃபிர் லஹு வர்ஹம்ஹு எல்லா வீடுகளையும் கட்டிலில் ஒட்டப்படுறேன். அது மிக சுருக்கமாக என்ன அதில் கருத்து? யா அல்லாஹ் மண் பாவத்தை மன்னித்திரு ரஹமதி செய். அந்த துவாவுடைய கருத்தை பாருங்கள் எப்படி இருக்கின்ற பாருங்கள். அல்லாஹ் மக்ஃபிர் அபி சலாமா, அபு சலாமா என்ற நபித்தோழர் மௌத்தாகிட்டார். சஹாபாக்கள் ஓடி அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய அன்பு தூதரே அபி சலாமா மரணித்து விட்டார்னு சொன்னார்கள். செய்தியை கேட்ட உடனே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொல்லிவிட்டு இருந்த சஹாபாக்களை அழைத்து கொண்டு அபூ சலாமாவுடைய வீட்டுக்கு போன உடனே ஜனாசா இருக்கிறது. அந்த ஜனாசாவை பார்த்து இப்படி துவா ஓதினார்கள். இது புகாரி முஸ்லிமிலேருந்து ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அல்லாஹும்ம மக்ஃபிர் லி அபி சலாமா வர்ஃப தரஜதஹு ஃபில் மஹ்தியீன் வஹ்லுஹு ஃபீ அக்பி பில் காஃபிரீன் வஃப்ஸலஹு ஃபீ கப்ரிஹி வனஃபிர் லஹு ஃபீஹி வக்ஃபிர் லனா வலஹு யா ரப்பல் ஆலமீன். இந்த துவாவுடைய கருத்தை பாருங்க. நீங்கள் எல்லாம் மையத்தை பார்த்த உடனே சொல்கிறது மன்னிச்சிரு ரஹமத்து செய், இவ்வளவுதான். இந்த கருத்தை பாருங்க. யா அல்லாஹ் இந்த மையத்தின் பிழையை மன்னிப்பாயாக. மையத்தை பார்த்த உடனே சொல்கிற வார்த்தை யா அல்லாஹ் இந்த மையத்தின் பிழையை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் இந்த மையத்தை நேர்வழி பெற்றவர்களின் அவரின் அந்தஸ்தை உயர்த்துவாயாக. இந்த மையத்தை நேர்வழி பெற்றவர்களின் அந்தஸ்தில் உயர்த்துவாயாக. அவரின் வாரிசுகளுக்கு நீயே சிறந்த பிரதிநிதியாயிருப்பார். அப்படின்னா உங்களுக்கு என்ன வழங்கும்? ஒரு சில வீடுகளில் என் வாப்பா இந்த குழந்தைகளை வச்சு கொண்டு பெய்த்தாரே
என்ன பார்க்கலையே. மக்கள் சொல்லுவாங்க, என்னுடைய சிறப்பை பார்க்கலையே, எங்கள் வாப்பா பைத்தாரே, எங்கள் உம்மா பைத்தாரேன்னு அழுகுவாங்க. அந்த அழுகைக்கு சகோதரர்களே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், வஅக்லஃபு ஃபீ அக்பிஹி பில் காஃபிரீன். யா அல்லாஹ், இந்த வீட்டுக்கு இந்த குடும்பத்துக்கு நீயே வாப்பாவாக உம்மாவாக குடும்பமாக பிரதிநிதியாக இருந்து இவருடைய இறுதி வரைக்கும் இவர்களுக்கு நீ பரக்கத்து செய்வாயாக. இதுதான் அந்த துவா. இந்த துவா நாங்கள் ஓதுறோமா ஒரு மையத்து வீட்டை, இந்த நோட்ஸில் இருக்கு பாருங்கள். அதற்கு பிறகு வப்ஸலூஃபி கப்ரிஹி வனவ்விர்லூஃபி, யா அல்லாஹ் இவருடைய கபரை விசாரமாக்கிடு, இவருடைய கபரை ஒளிமயமாக்கிடு. வகுப்பிர்லனா வலகு யாரப்பல, அகிலத்தின் அதிபதியே இந்த மையத்துக்கும் எங்களுக்கும் பிழை பொறுப்பாயாக என்று அந்த மையத்துக்கு முன்னால் நாங்கள் துவா கேட்கிறோம். இது இரண்டாவது. மூன்றாவது விஷயம். முதலாவது நாங்கள் என்ன செய்தோம், மையத்துடைய நிகழ்வுகளில் சொன்னோம். இரண்டாவது நாங்கள் இந்த துவாவை ஓதுகிறோம். மூன்றாவது விடையென்றால் இந்த மையத்துக்கு நாங்கள் ஒரு மனிதர் மௌத்தாகிவிட்டால் இதை கண்டிப்பாக கட்டாயம் நீங்கள் ஆண்கள் செய்தே தீரவணி செய்ய வேண்டும். இல்லை என்றால் இது உங்களுக்கு தண்டனை ஆகும். ஏனென்று சொன்னால் ஒரு ஜனாசா மௌத்தாகிவிட்டதென்றால், ஒரு ஆண் மையத்து மௌத்தாகிவிட்டதென்றால் அந்த வீட்டிலே அந்த மையத்தை வைக்க வேண்டும். அந்த மையத்துக்கு சூடாக பெண்கள் இருக்கக்கூடும். மதுரமியத்தான ஆண்கள் வருவார்கள், அஜினபியத்தான ஆண்கள் வருவார்கள், இப்படி வருவார்கள். அஜினபியத்தான பெண்கள் வருவார்கள் மையத்தை பார்க்க. அப்போ அந்த நேரம் அந்த வீட்டில் மையத்து தனிமையாக இருக்க வேண்டும். மகரமியத்தான பெண்களும் வந்து இந்த துவாவை ஓதுவார்கள், மகரமியத்தான பெண்கள் ஓதுவார்கள். பார்க்க முடியுமானவர்களாம் துவா ஓதுவார்கள், பார்க்க முடியாதவர்கள் தேவையில்லை. இது எங்களுடைய வீடுகள், எங்களுடைய ஊரில் பாருங்கள், மையத்து மௌத்தானா சூழாக எங்களுடைய தாய் குலம், எங்களுடைய சகோதரி குலம் சூழாக இருப்பார். ஆண்கள் வந்து பார்ப்பதற்கு வெக்கம், இந்த துவா நின்று ஓதுவதற்கு வெக்கம். அப்போ இந்த பாவத்துக்கு உடந்தையாக இருக்கிறாரு நாங்கள், எங்கள் தாய் குலங்கள். அப்போ நீங்கள் இன்ஷா அல்லாஹ் இனிமேல் எங்களுடைய வீடுகளில் ஆண் மௌத்தானாலும் பெண் மௌத்தானும் தனிமையாக ரூமில் வையுங்கள். அந்த துவாவை அகரமியத்தாமல் வந்து அழகாக பார்த்து ஓதிவிட்டு போனால் 40 பேர் ஒருவருடைய துவாவை அல்லாஹ் கபூல் செய்வார். இது முதலாவது விடயம். ரெண்டாவது, ஜனாசா வீட்டுக்கு நாங்கள் போனால் இதுதான் சந்தர்ப்பம் என்று அரசியல் கதைப்பது, ஊர் விடயங்களை கதைப்பது, அந்த ஜனாசாவுடைய கெட்ட நிகழ்வுகளை பேசுவதை அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெறுத்திருக்கிறார்கள். ஜனாசா வீட்டுக்கு போனார், ஜனாசாவை பார்த்து விட்டீர்களா, துவா ஓதி விட்டீர்களா, விரும்பினால் ஜனாசாவுக்கு துவா வைக்கணும், இல்லை என்றால் அகர்ந்து விடுங்கள், நகர்ந்து விடுங்கள். ஜனாசா அடக்கும் வரைக்கும் ஏதாவது உங்களுடைய விடயங்களுக்கு ஆகுவதற்கு ஆகிக்கொள்ளுங்கள். 4வது விடயம், மரணித்த வீட்டில் தலையில் அடித்து மார்பில் அடித்து ஓலமிட்டு ஒப்பாரி வைத்து சத்தமிட்டு அழுகுவது இது வெறுக்கத்தக்கது. ஜனாசாவுக்கு நாங்கள் பாவத்தை வேதனையை அழைக்கிறோம். இந்த நிகழ்விலே நாங்கள் மிகவும் துல்லியமாக இருந்து கொள்ள வேண்டும். 5வது விடயம், ஜனாசா அடக்கும் இடத்தில் பல கூட்டங்களாக நிற்போம். மையத்து நாங்கள் போயிட்டோன்னு சொன்னால், மையவாடிக்கு போயிட்டோன்னா அவர்த்தொரு கூட்டம் இவர்த்தொரு கூட்டம் பள்ளிவாசல் இருக்கிற கூட்டம் அப்படி நிற்போம். அப்படி நிற்கக்கூடாது. எல்லாரும் ஒற்றுமொத்தமாக ஏனாவர்களும் ஏண்ட அளவுக்கு ஏண்டவர்களை கொண்டு முயற்சியது அந்த சூழாக நின்று கபூர் அடக்குற மையத்தை அடக்கிற வரைக்கும் நிற்க வேணும். ஒரு ஒட்டகத்தை அறுத்து குர்பானி பங்கீடு செய்கிற நேரம் வரைக்கும் அந்த கபூர் அடியில் துவா கேட்க வேண்டும் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். கிட்டத்தட்ட 1 ஹவர் 2 ஹவர் பிடிக்கும். யாரும் அப்படி நிற்கிறோமா? நானும் நிற்கலை, நீங்கள் நிற்கல. ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் எல்லோரும் ஓடிடும், கபூர் ஸ்தலத்துக்கு ஓடிடும். இந்த நிகழ்வாக வேணும். அதற்கு பிறகு நாங்கள் என்ன செய்யணும், ஒரு மையத்து மௌத்தாகிவிட்டால் இதை கட்டாயம் செய்யணும் சகோதரர்களே. நான் ஹிஜ்ரா பள்ளியிலையும் பெரிய பள்ளியிலையும் இதை குத்துபா ஓதியிருந்தேன். நிர்வாகம் துவசி போட்டு மஜ்லிஸ் சொல்லுவாங்க, ஏகுத்தாரு செய்கிறார்கள். ஒரு ஜனாசா என்னுடைய வாப்பா மௌத்தாகிட்டார். எங்கள் வாப்பா உமாவுக்கு 4 ஆம்பளை பிள்ளைகளும் ஒரு 3 பொம்பளை பிள்ளைகளும். நான் இந்த 4 ஆம்பளை பிள்ளைகளை நான் 3 பேர்கள் நல்லா படித்து பதவியில் இருக்காங்க, உத்தியோகத்தோடு இருக்காங்க, அப்படி இருக்காங்க, இப்படி இருக்காங்க. ஜனாசா அடக்கம் வந்தால் நாங்கள் செய்ய வேண்டும், பதவிகள் புகழ் இல்லை வரக்கூடாது. அது வாழ்க்கை. மௌத்தானால் அந்த ஜனாசாவுடைய பெயர் என்ன மஹல்லா விரும்பினால் அவருடைய அவருடைய புண்ணிய புலோக்கத்து பெயர் பட்ட பெயர் உண்டு, அதை சொல்லி அவருடைய மனைவி பிள்ளைகளுடைய பெயரை மட்டும் பதவி பட்டம் ஆட்சி அதிகாரம் ஒன்றும் சொல்லாதங்க.
இது எங்கெங்கே ஹாஸ்பிட்டலில் எங்கெங்கே வெளிநாடுகளில் இருக்கிற பேரெல்லாம் வருது. அதை நீக்குங்க. நீக்கிட்டு ஒரு மௌத்தானால் அவருடைய பெயர், பட்ட பெயர், அவருடைய பிள்ளைகள் மனைவியுடைய பெயர், எத்தனை மணிக்கு என்ன மஹல்லாவில் மையவாடியில் அடக்கம் செய்யப்படும், இதை 3-4 தரம் சொல்லுங்க. இந்த மையத்தை அறிவிக்கல தான் காரு வாரதும் வாகனம் வாரதும் காகம் கத்துறதும் பிள்ளைகள் கத்துறதும் அது நல்லா விளங்க மாட்டான். இந்த பதவி பட்டங்களை இல்லாமல் இவ்வளவை நீங்கள் சொன்னால் அல்லாஹ்வுடைய வக்ஃப் சொத்து கரண்டை மிச்சம் பிடிக்கிறோம், கரண்டை கொள்ளை அடிக்காமல் மிச்சம் பிடிக்கிறோம். எல்லா மக்களுக்கும் தெளிவுபடுத்தி அளவுபடுத்த அந்த மையத்தை பார்ப்பதற்கு சந்தர்ப்பம் கிடைக்கும். அன்புள்ள சகோதரர்களே, இதுக்கு ஒரு 4வது விடயம்தான் சூடு ஆறுவதற்கு முன் மையத்துக்கு செய்ய வேண்டிய கடமைகள் 4. ஜனாசாவை குளிப்பாட்டுதல், கபனிடுதல், தொழுவித்தல், நல்லடக்கம் செய்தல். இந்த இவ்வளவு இன்ஷா அல்லாஹ் நாங்கள் இப்போது செய்ய போகிறோம். சுருக்கமாக சொல்லியிருக்கிறேன், 4 விடயங்கள் சொல்லியிருக்கிறேன். இப்போ நாங்கள் கபன் கிழிக்கிற முறையை முதல் செய்யப்படும். ஒரு ஆணுக்கு கபன் கிழிக்கிற எவ்வளவு தேவை கபனிட்ட உடனே இப்போ ஒரு சகோதரரை நாங்கள் படுக்க வச்சு அதுக்கு அடி கழுவுவது எப்படி, அந்த மையத்தை பார்த்து ஓதுற துவா எப்படி, அந்த மையத்தை குளிப்பாட்டுவது எப்படி, குளிப்பான பிறகு கபனுக்குள்ளே வச்சு நாங்கள் தொழிற்சிக்கான செய்ய முடியும். இவ்வளவே நீங்கள் பொறுமையோடு இருங்கள். நாங்கள் இவ்வளவையும் ஒரு அரை மணி ஒரு 3/4 மணி நேரம் செய்து காட்டுவோம் இன்ஷா அல்லாஹ். இது பெரும் நன்மை கிடைக்கும். யாரும் போகாது, நிகழ்ச்சியை பார்த்துட்டு போங்க. உங்களோட குடும்பங்களை மௌத்தான மோதினை தேடாதுங்க, புறத்தியாரை தேடாங்க. மோதினார் கோவிக்க மாட்டார், அவரை தேடாதீங்க. நீங்கள் செய்ய முன்வாங்க உங்களோட குடும்பத்தை. இன்ஷா அல்லாஹ் நாங்கள் இப்போ கபன் கிழிச்சு காட்ட போகிறோம். கொஞ்சம் ஒதுங்கி ரவுண்டாக இருந்தால் கபன் கிழிச்சு காட்டுறதுக்கு பிறகு நாங்கள் குளிப்பாட்டோம். கொஞ்சம் இருங்க, எல்லாரும் போய்த்துறாங்க. கபன் கிழிச்சு காட்டவும் ஒரு ஆணுக்கு எவ்வளவு துணி தேவை, வாங்க. இல்லை, அது கொஞ்சம் சீலை பெருசாக கிழிக்கிறது இல்லாமல் இருக்குது. தைக்கிறது வெறும் கிழிக்கிறது. வாங்க நீங்களும் வாங்க. இது ஒரு லெந்து துணி. இதில் 3 கபன் செய்யலாம். ஒரு கபனுக்குரிய துணி எவ்வளோன்னு சொல்லுவாங்க. அதான் ஆம்புளைக்கு 5.5 முழம் நான் அளக்கப்படுது. ஆம்புளைக்கு ஆண் 5.5 முழம். இன்னரிக்க 5.5 முழம். மூன்று துண்டு எடுக்கப்படும். 5.5 முழத்தில் 3 துண்டு துண்டிக்கப்படும். 5.5 முழத்தில் எல்லாம் கேட்டுக்கொள்ளுங்க. 5.5 முழத்தில் 3 துண்டுகள் அந்த 5.5 முழத்தில் ஒரு துண்டு நாங்கள் வெட்டி காட்டுவோம். அதோட நீ பார்த்துக்கொள்ளுங்க.
முதல் இல்லை இப்போ முதல் இதை செய்வோம். இப்போ இதுக்கு பிறகு இன்னும் 3 அங்கம் இருக்க நாங்கள் செய்யோம். உடுத்தடை ஆணுக்கு 3 முழத்தில் உடுத்தடை. நம்ம குளிப்பாட்டினதுக்கு பின்னால் அந்த மையத்துக்கு குளிப்பாடு கொஞ்சம் தெளிவான உடம்பு கொஞ்சம் கொளுத்து உள்ளவங்க இருந்தால் ஒரு 1/2 முழத்தை கூட்டிக் கொள்வது. 3 முழம் அந்த ஆள் கொஞ்சம் பெருமனாக கொஞ்சம் தெளிஞ்சதாக கொளுத்ததாக இருந்தால் ஒரு 1/2 முழத்தை கூட்டிக் கொள்வது. மடிங்க இன்னும் தேவை. அது அப்படியே கொஞ்சம் மடி. 5.5 முழம் 5.5 முழம் 3 துண்டில் ஒரு துண்டை எடுத்து அந்த ஒரு துண்டில் 5 இஞ்சி அளவு நான் எடுக்கப்படுது காட்டிக்கணும். கொடுத்த வெட்டுவார் வெட்டி கொடுக்குங்க. இந்த துண்டு எடுத்த உடனே நம்மளை இந்த துணியிலேயே அந்த கட்டுறதுக்குரிய சீலை இருக்கானே அந்த சீலையை 2 துண்டு ஓட்டி கொடுங்க. இதை அவரத்திலேயே கட் பண்ணி கொள்வோம். இதில் இந்த 2 துண்டையும் எடுத்துக்கொள்வோம். வேறையா இதில் இந்த 2 துண்டையும் வேறையா எடுத்துக்கொள்வோம். கொஞ்சம் மறைக்காங்க. இதில் ஒரு துண்டு நம்மளை இடுப்பில் கட்டுறதுக்கு, மைக்கே துண்டு இந்த சின்னதாக வெட்டி நினைத்திங்கன்னா நம்மளை கொடிச்சியிலே கட்டுறதுக்காக இந்த சின்ன துண்டு காணும். சரியானே? இதை 2ஆக்கி கொள்ளுங்க முன்னுக்கும் பின்னுக்கும் கட்டுறதுக்கு. அந்த ஊசி நெல் வைக்கிறது ஊசி நெல் பொறுத்தையா இது மாதிரி 2 பட்டியை வெட்டி எடுத்தீங்கன்னா சரி. இந்த துண்டில் 2 பட்டி அதிலேயே நாம் என்ன வைக்கிற மாதிரி காலுக்கு முன் இதுக்கும் கட்டுறதுக்கு எடுத்து போட்டு இதிலேயே இதை 2 பெருசு அகலமாக தேவையில்லை. இந்த துண்டை வெட்டி கொண்டு எடுத்துருக்கி இது கொடியை எடுக்கிறதுக்கா கொடிக்கம்புக்குரிய அகலமாக தேவைண்டா அகலமாக வெட்டி கொடுத்து இப்படி 2 துண்டு வருதா. அந்த துண்டிலேயே இந்த பொடி 2ஐயும் எடுத்துக்கணும். அதை கொசிக்கு வைங்க. தலைப்பாவுக்குரிய இந்த இதை 2ஆக மடித்து கொள்வது. இது எப்படி 2ஆக மடித்து இந்த துண்டை ஒரு பக்கத்தில் ஒன்றை தைக்கணும்.
என்ன ஒத்தனில்லை கொடுங்க. இது டபுள் ஆகுது. விளங்கலை என்ன பாருங்க, நீங்கள் ஒரு 6 இன்ச்சு எடுத்தீங்கன்னா 3 இன்ச்சு வரும், 5 இன்ச்சு எடுத்தீங்கன்னா அந்த அளவுக்கு வரும். நமக்கு என்ன 3 இன்ச்சு எடுத்தால் காணும் தலைப்பாக்கு உரமாக சுத்தக்களை பெருசாக இருந்தால் கஷ்டமாக இருக்கும். அதுதானே அதுதான் தொப்பி. இதை இந்த பக்கம் பெரட்டி எடுங்க. ஆனால் இது வரைக்கும் நாங்கள் எடுத்தது காணாண்டு வரல. வழி வருதா? இதை நீங்கள் சுத்தத்தானே போகிறீங்க. சரி சரி சரி, அது காணாட்டி நம்ம கூட இன்னும் ஒரு 4 இன்ச்சு எடுத்துக்கோ, 4 இன்ச்சு 5 6 இன்ச்சு எடுத்தாலும் பரவாயில்லை. அதை தலையில் போடக்கூடிய அளவு இதில் ஒரு கட்டை போட்டுக்கோங்க. சரி கண்டிப்பா இதை பிரியாத வண்ணம் மூட்டி எடுத்திருக்கான். பிரிய மாட்டாங்க, தலையில் போட்டு சுற்றி கொள்ளலாம். சுற்றி காட்ட போகிறீங்களா? இதே தலைப்பாக்குரிய முடிங்க. நாங்கள் ஊசிப்போம். நம்மட எந்த துணி இருக்கானே மிச்சமான துணி, இதை இப்படியே போட்டு சரியா இப்படியே மடிச்சுட்டு போட்டு இதை இந்த பக்கம் மடிங்க. நீங்கள் விடுங்க. இப்படி கோணராக மடிக்கிறதுங்க. சரியானே? நரிக்கிறத மடிச்சு போட்டு இப்படி ஒரு 2 முழத்துக்கு விட்டு மடிங்க. சரியா? ஒரு 2 முழத்துக்கு விட்டு மடிச்சு போட்டு இதை திரும்ப மடிங்க. மடிச்சாச்சானே? மடிச்சு போட்டு திரும்ப இதை கோணரை மடிங்க. அந்த கழுத்தை வெட்டுற அளவுக்கு நாம கழுத்தை வெட்டுற அளவுக்கு வெட்டிட்டு பண்ண அந்த கீழ் பகுதியில் என்ற அந்த கழுத்துகள் போகாமல் இருக்கலாம். கவர்னர் டைமில் அந்த கழுத்துகள் போகாமல் இருக்கிறதுக்காக ஒரு வெட்டை வெட்டி வைக்கிறது. இதை வெட்டி வச்சா அளவுக்கு தலை போகக்கூடிய அளவுக்கு அதை கிழிச்சு எடுத்துக்குவாங்க. சரியானே? அளவுக்கு தலை போகக்கூடிய அளவுக்கு கிழிச்சு எடுத்துக்கொள்வாங்க. இப்போ இதில் விஷயம் முடிஞ்சு.
நீங்கள் ஒரு 2 முளை தானே முதுகில் வச்சா வழி நம்ம இழுபட்ட வரப்படா. இதை இழுத்து போடக்களை மேலே போடக்களை முதுகு பிடிச்சிக்கு இருந்துட்டேன்னு சொன்னால் வரமாட்டேன். அளவு இழுத்து போடலை நையானே. ஏன்னா உரமாக ஓவராக இருந்தால் காலுக்கு அங்கலை வரும். இந்த துண்டு காலுக்கு அங்கலை வரும். அப்போ நம்ம பொம்பளைகள்ண்டா கால் வரைக்கும் மூடக்கூடிய அளவு இருக்கலாம். ஆம்பளைகள்ண்டா காலை விட்டு வந்தாலும் பரவாயில்லை. நாளைக்கு இந்த கழுத்து துண்டு சரியானே. அந்த பம் மிரிக்காம காத்திரிங்க பம் மிரிக்காம மான்சேனரு ஓ கொஞ்சம் இல்லைங்க. போ இதை 5.5 முளத்தையும் 2 நம்ம கவனம் மூட்டி எடுக்க போகிறோமா? அஞ்சரை முளத்தில் 3 துண்டு வெட்டப்பட்டு அதில் ஒரு துண்டில் குளிப்பாட்டின உடனே குளிப்பாட்டி உடுத்தடை போட்ட உடனே உடுத்தடை கட்டின உடனே எங்களுக்கு ஜுப்பா தான் கமீஸ் ஷர்ட், அந்த ஷர்ட்டுக்குரிய ஒரு துண்டை வேறையாக்கிட்டு அதில் கொடிக்கு எடுக்கப்பட்டிருக்கு, அதுக்கு தலைப்பா எடுக்கப்பட்டிருக்கு, அதில் ஒரு அதே துண்டில் 2 சிறிய துண்டு எடுத்து தான் கொடிக்கு 2 துண்டு வைக்கப்பட்டிருக்கு. இப்போ 2 துண்டு 5.5 முளத்தில் 2 துண்டு நான் மூட்டுப்படுது. இந்த மூட்டப்படக்கூடிய இந்த 2 தட்டில் தான் இந்த ஜனாசாவை வைக்கப்படும். உடுத்தடை அணிந்து ஹமீஸை போட்டு தலப்பாவை கட்டி அதற்கு பின்னால் இந்த ஜனாசாவை இந்த புடவையில் வைத்து அதற்கு பிறகு மடிக்கிற முறைகள் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் இப்போ ஒரு சகோதரர் செய்து காட்டுவோம். நான் தைப்படுது இதில் நாங்கள் செய்து காட்டுவோம். எல்லாம் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் கொஞ்சம் பொறுமையோடு இருங்க. மூடியாச்சு, கபன் மூட்டுப்பாட்டு. இப்போ என்ன செய்ய போகிறோம் கொஞ்சம் அவதானமாக இருக்கு. இப்போ உடுத்தடை வருகிறது, அதை மடிங்க. இப்படிதான் வரும்.
நீளம் அளவுக்கு வச்சிருக்கு. ஒரு ஜனாசாவுடைய நீளம் அளவுக்கு வைக்கப்பட்டிருக்கு. இப்போ மடிங்க தலை தலைப்பா வைங்க. இல்லை முதல் ஒரு ஆள் ஆக்குவோம் போகிறோங்க. இப்போதே இல்லை கொஞ்சம் மடிச்சு வைங்க. பாடி கொஞ்சம் இங்கே கொஞ்சம் மடிங்க. மடிங்க மடிங்க ரெண்டும் தலைப்பா வைங்க வைங்க. இல்லை இப்போ ஒரு ஆள் ஆக்குவோம் ஒழுக்கம் போகிறோங்க. ஒரு ஷொப் கொஞ்சம் போகிறோம். ரைட். இப்போ நீங்கள் இதை கவனாக்கி வைங்க. அடுத்த கட்டத்துக்கு செய்வோம். ஸ்மத் மோயிரங்கள் போடலையா? ரைட். ரைட். நாங்கள் இப்போ 2வது அங்கத்துக்கு முடிச்சிட்டோம். கவன் கிழிக்கிற முறையை இன்ஷா அல்லாஹ் சொல்லியிருக்கோம். இப்போ நாங்கள் திடீரென்னு ஒரு ஆளை நாங்கள் மௌத்தாக்கப்போம் இன்ஷா அல்லாஹ். இப்படி படுங்க. இப்படி படுங்க அப்புறம் நாங்கள் தூக்கி வைப்போம். இப்போ நான் சொல்லப்பட்டதில் கண்ணை முடிச்சிருங்க. கண்ணை முடிங்க. ரைட். இப்போ நான் ஏற்கனவே ஒரு 7 விடயங்கள் சொன்னேன். அதில் இப்போ நான் மௌத்தாகி இருக்கிறான்னு வச்சுக்கொள்ளுங்க. உதாரணத்துக்கு வச்சுக்கொள்ளுங்க. இப்போ நான் இப்போ உடனே வந்து என்ன செய்கிறேன், இவருடைய கண் திறக்கப்பட்டதாக இருக்கு பார்த்துக்கொள்ளுங்க. முதலாவதாக நான் செய்ய வேண்டியது வாயும் அப்படிங்க. கண் திறக்கப்பட்டிருந்தால் அதை இலவாக மூடிக்கொள்வது. இப்போ வாய் திறக்கப்பட்டிருக்கு, அதில் ஒரு சீலை துண்டு சின்ன தங்கி இது தாங்க கிளிக்கணும். இப்போ வாய் ஆவுண்டு, நல்லா ஆவுண்ட மாதிரி இருந்தால் இந்த நடுவில் ஒரு சின்ன ஒரு பொள்ளல் ஒன்று வெட்டிட்டு இந்த தாடியில் அளவுக்கு, இந்த தாடி போகிற அளவுக்கு போய் ஆக்கிட்டு இந்த கட்டு திமுக்கிற வரைக்கும் தான், குளிர் ஆகிற வரைக்கும் தான் இந்த கட்டு. ஏன்னா அது வாய் மூடுப்படுறதுக்காக. இப்போ கண் திறக்கப்பட்டது, கண் மூடப்பட்டுட்டு வாய் திறந்ததுக்கு வாய் மூடப்பட்டுது. இப்போ இதுக்கு பிறகு என்ன செய்யணும், இவர் உலகத்தில் வாழ்ந்த காலத்தில் இவருடைய கால் கைகள் வளைந்ததாக முடங்கியதாக இருந்தால் அந்த சூடு ஆறுறதுக்கு முன்னே இந்த கையில் நான் அழகான முறைக்கு மிக மெதுவாக அவசரப்படப்பட மெதுவாக நீக்கொள்வது. இப்போ கால்கள் இப்படி இப்போ திரும்ப இந்த கால் இப்படி புரண்டு இருக்குதானே, இந்த காலை நம்ம நேர்மையாக்குறதுக்காக இதில் ஒரு சீலை ஒன்றை போட்டு கொஞ்சம் லேசாக கட்டுங்க. லேசாக திமுக்கிற வரைக்கும் நம்மளா கலட்டிடும். அப்போ திமுத்தா அப்படியே இருந்துடும். இப்போ இதுக்கு பிறகு இவருக்கு பல்லு கட்டியிருக்காரா அல்லது வேறு இல்லை. இப்போ இவர் கையில் மோதிரம் கிடக்கு. இந்த மோதிரத்தை இலகுவான முறையில் நாங்கள் கலட்ட பார்க்கணும். இன்னும் ஒச்சு கட்டியிருக்காரு, இதையும் நாங்கள் கலட்டிடுவோம். இதே மாதிரி தான் பெண்கள் நகைகள் அணிந்திருப்பார்கள். அந்த நகைகளை நாங்கள் கலட்டி கொள்வது. இந்த ஆக்கி கொண்டோம். பிறகு இந்த கையை நேராக இப்படி ஆக்கி கொள்வது. இந்த காலுக்கு விரல் தான் கட்டுவது. கையில் ஆக்கிட்டோம். ஆக்கினத்துக்கு பிறகு இப்போ இவரை நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால், இப்போ உடுப்புடைய இருக்கார். இந்த உடுப்பை கத்திரிக்கோள் கொண்டு கலட்டுறது கஷ்டம். நம்ம உயிரை ஒழிக்கும்போது இலகுவான எவ்வளோ இடத்தெல்லாம் வெட்ட வேண்டுமோ அதெல்லாம் வெட்டிக்கொள்வது. இந்த உடையை கலட்டுறதுக்கும் போது வெட்டுற நேரம் ஒரு உருத்தடை உடனே நம்ம போட்டுக்கொள்வது. போட்டு இந்த உடுத்தடை சுருக்கம் வச்சிடலாம். இதெல்லாம் கலட்டி இந்த ரெண்டையும் கலட்டி எடுத்துக்கொள்வது. கலட்டி எடுத்ததுக்கு பிறகு இந்த ஜனாசாவுக்கு அடிக்கழுவும். நான் நேரத்தோட சொன்னேன், இந்த அடிக்கழுவக்கூடிய முறைக்கு என்ன செய்கிறேன்னு சொன்னால், இந்த சகோதரரை 2 பேர் இதுவா தலையோட சேர்த்து நான் உயர்த்த பாட்டு இதுவா. இப்போ இந்த 2 கைகளை வச்சு அழகான முறைக்கு மெதுவாக நசிக்கிற.
இப்போ நசிச்சிட்டோம் அப்படி போது வைங்க. இப்போ நாங்கள் அடிக்கழுக போகிறோம். அடிக்கழுகிற நேரம் கலட்டுங்க. வாங்க வாங்க, ரெண்டு காலையும் நீங்களும் வாங்க. காலை கொஞ்சம் இந்த மாதிரி மேலு கோசத்து மேலு உரமல்ல வரும். இப்போ கை கவர்கள் இல்லாமல் இருந்தால் வெள்ளை சீலையை வேறு சீலையை போன்று இந்த 4 விரலையும் அல்லது இந்த 3 விரலையும் ஒரு 4-5 பட்டில் சுற்றி கொள்வது. கை கவர் இருந்தால் தேவையில்லை. ஏனெண்டா இவருடைய முன் பியாரம் பிந்துவாரத்தை நான் தேய்த்து கழுவணும். இப்போ நம்ம உரி விட்டுட்டோமே, அந்த கழிவுகள் அந்த அஜீரணங்கள் வெளியாகிருக்கும், அதிலே கிடக்கும். அதுக்காக வேண்டி நாம் என்ன செய்யணும், இப்படி எடுத்த உடனே இதை உடுத்தர உடனே நாங்கள் போட்டிருப்போம் நேரத்தோடு இதெல்லாம் கலட்டணும். இப்போ என்ன செய்கிறது, கொஞ்சம் காலை சேர்த்து இந்த தண்ணீரை இப்போ அடித்து இந்த துப்புரவு 2 துப்புரவு செய்யும். கொஞ்சம் உயர்த்துங்க. துப்புரவு அடியாக கழுவி கொள்ளும். இதான் அடிக்கழுகு. இந்த அடிக்கழுகிற நேரம் இந்த துவாரங்களால் மவுத்தா ரோக் போகிற நேரங்களில் ஏதாவது ஏற்பட்டிருக்கும். நாம் உருவிட்டுருப்போம். அத்தனையும் சேர்த்து மனம் வந்து விடாமல் இருக்கும். அல்ல அழகாக கழுவிக்கொள்ளும். இப்போ கழுவி வைங்க, அப்படியே வச்சுருங்க. இப்போ வச்சிட்டோம். இதுக்கு பிறகு இந்த ஜனாசாவை இதுக்கு பிறகு நாங்கள் என்ன செய்கிறோம், ஒரு வெள்ளை துணி போன்ற ஒரு வெள்ளை புடவையை எடுத்து இது மேலே போற்றி கொள்ளணும். இப்போ இந்த ஜனாசாவை இங்கே குறிக்கணும். எப்படி தலை அங்கலம் ஸ்மத் என்ன உருவிக்கு படுத்துறாங்க. இங்கே காலங்கள் காலை ரைட். இப்போ அந்த பெச்சை தூக்கி தலைக்கு மேலே உசத்துங்க தலைக்கு மேலே உசத்துங்க தலை ரைட். இப்போ சிமித்து போயிருக்கு. இதை கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ வெள்ளைப்புடவையை போட்டிருக்கோம். வெள்ளைப்புடவையை போட்டு இப்போ ஜனாசா என்ன செய்யுது, அழகாக ஜனாசாவாக இருக்கு. இந்த 7 கட்டமும் முடிச்சு. இப்போ 2வது கட்டம் என்ன, இந்த ஜனாசாவை பார்க்க வாரவங்க. இப்போ குடும்பம், மனைவி, மக்கள், பிள்ளைகள், சகோதரர்கள் யாரோ அந்த குடும்பம் இந்த 7 விடயங்களையும் செய்தாச்சு. இதுக்கு பிறகுதான் பள்ளிகளில் அறிவிப்போம் மௌத்தானே அப்படின்றலாம் சொல்லுவோம். இப்போ நாங்கள் என்ன சொல்லுவோம், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொல்லிட்டு இந்த ஜனாசாவை பார்த்து சொல்லப்புறம் அல்லாஹும்ம ஃபிர் லிஹாதல் மையித் வர்ஃப தரஜதஹு ஃபில் மஹ்தியீன் வஅஹ்லு ஃபீ அக்பில் காஃபிரீன் வஅப்ஸலு ஃபீ கப்ரிஹி வனவ்விர் ஃபீஹி யா ரப்பல் ஆலமீன். நான் சொன்னது தான், யா அல்லாஹ் இந்த அபு சலமாவுடைய பாவத்தை மன்னிச்சிடுவாயாக. இப்போ எங்களோட குடும்பத்தில் ஒரு ஆள் மௌத்தாயிட்டார். அது அபு சலாமாவுக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இப்போ எங்களோட குடும்பத்தை எங்கள் வாப்பா மௌத்தாயிட்டார். என்னுடைய வாப்பாட பேர் அப்துல்லான்னு வச்சுக்கொள்ளும். அல்லாஹும்ம ஃபிர் லி அப்துல்லா, அப்துல்லாவுடைய பாவத்தை யா அல்லாஹ் மன்னிச்சிடுவாயாக, அவரை நேர்வழி பெற்றிருந்து ஆக்குவாயாக, அவருடைய குடும்பத்தாருக்கு நீயே வாரிதாக இருப்பாயாக. அப்போ அந்த குழந்தை அந்த குடும்பத்துடைய சகல இதுக்கும் அல்லாஹ் உடந்தையாக இருப்பான். நாங்கள் சொல்லுவோம் 4 புள்ளோட வாப்பா வௌத்தா பீத்தார இன்னும் பாவம் அந்த புள்ளி நாங்கள் பருதா போத எங்களையெல்லாம் இரக்கமுள்ள ரப்பு தான் கூப்பிட்டு எடுத்திருக்கான். அந்த 4 புள்ளை என்ன 4 தலைமுறையும் இறைவன் பாதுகாப்பான். அதுக்குரிய ஒஜுபனத்தை கொடுப்பான், அதுக்குரிய உடைகளை கொடுப்பான். அதனால் நாங்கள் என்ன செய்ய வேண்டியது, அந்த துவா ஓதுற சுன்னத்து. எங்களோட ஊர்களில் கட்டிகளில் அல்லாஹ் மஃபிர் லஹு வர்ஹமு இவ்வளவு தான் இருக்குது, வேல்மே இல்லை. பாவத்தை மன்னிச்சிரு ரஹமத்து செய். கீழே உள்ள துவாக்களை பாருங்க. அவரை பாவத்தை மன்னிச்சிரு, அவருக்கு விசாலமாக்கிடு, அவருடைய கபரை ஒளிமயமாக்கிடு, அவருக்கும் எங்களுக்கும் பாவத்தை மன்னிச்சிரு, அயிலத்தின் இறைவா அந்த குடும்பத்தை நீ பாரம் எடுன்னு சொல்கிறோம். இது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதின துவா. உங்களுடைய கைகளில் இருக்கக்கூடிய பேப்பர்களில் அந்த துவா இருக்கி பாருங்க. இனிமேல் இன்ஷா அல்லாஹ் எங்களோட குடும்பங்கள் எங்களோட ஊர்களில் மரணித்தால் இந்த துவாவை 7 அளவுக்கு பாடமாக்க பாருங்கள். பாடமாகி ஓத பாருங்கள். நீங்கள் ஓதினால் உங்களோட புள்ள குட்டிகள் உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு ஓதும். இப்போ இன்ஷா அல்லாஹ் இன்னும் முடிச்சு. இப்போ இந்த ஜனாசாவை வளர்ச்சி பெண்கள் இருக்கக்கூடாது. நான் இப்போ சொன்னேன் அதைத்தான், பெண்கள் இருக்கக்கூடாது. இந்த ஜனாசாவை வளர்ச்சி நாம் எல்லாம் கதிரைகள் போடுபட்டு இருக்கும். எங்களோட சங்கத்தில் கதிரைகள் இருக்குது. கவனுக்கு மட்டும்தான் காசு, கதிரைக்கு காசு இல்லை, டெண்டுக்கு காசு இல்லை, ஃபோக்கஸுக்கு காசு இல்லை, மண்பட்டியல் தோண்ட வேண்டிய சகல எங்கள்கிட்ட அந்த கருவிகளும் இருக்குது, அதுக்கும் காசு இல்லை. எங்களை அழைத்தாலும் எங்களுடைய சங்க உறுப்பினர் இருக்காரு, தோண்டித்தாரு, அப்படியும் இருக்கார்கள். ஆனால் எங்கள்கிட்ட கதிரை தேவைன்னா நீங்கள் வாகனத்தை கொண்டு வர, இப்படிமான வாகனத்தில் போய் அந்த கதிரையில் இருந்து அரசியல் பேசுவது, அவர் பலாய் குடும்பத்தை பேசுவது, ஊர் பலாய் பேசுவது, கல்யாணம் பேசுவது, வயல் பேசி ஒன்றுமே பேசக்கூடாது. அதுவும் முனிஷ். இப்போ நாங்கள் இந்த ஜனாசாவை குளிப்பாட்ட போகிறோம். நாங்கள் இந்த ஜனாசாவை குளிப்பாட்ட போகிறோம். இஸ்மத் கொஞ்சம் பின்னுக்கு வாங்க.
கொஞ்சம் இந்த மைக்கு வயிறு காணா மகத்தான மையத்து உயிரோடு வருது. இப்போ நாங்கள் குளிப்பாட்ட போகிறோம். இந்த பேப்பர் தான், இந்த பேப்பர். இப்போ நாங்கள் குளிப்பாட்ட போகிறோம். குளிப்பாட்டுற நேரம் கண்டிப்பாக இப்போ இவர் என்னுடைய உடல் பிறந்த சகோதரர். இதை பள்ளிவாசலில் உள்ள மாதிங்கள் புனிதமானவங்க, கண்ணியமானவங்க. இமாம் மாதின் மிக புனிதமாங்க. அவங்க மையத்தை குளிப்பாட்டுறதுக்கு கவங்களிக்கிறதுக்கு வந்த ஆக்கள் இல்லை. அவங்களுக்குரிய வேலை 5 நேரம் பாங்கு சொல்வது, பள்ளியை பராமரிப்பது, ஊரு கடமைக்குரிய இடத்தை அவள் செய்யும். அதுதான் புனிதமாக. மையத்தை குளிப்பாடுற கவனிதம் இல்லை. ஏன்னு சொல்கிறேன்டா, இந்த மையத்தை குளிப்பாட்டுறதுக்கு புரத்தியான ஆக்கள் யாரும் வரக்கூடாது, பிற ஆக்கள் வரக்கூடாது. அவரை கூட பிறந்த சகோதரர், எங்கள் வாப்பாவாக இருந்தால் எங்கள் வாப்பாவுக்கு பிறந்த பிள்ளைகள் இல்லைன்னா அவரோட பிறந்த சகோதரர்கள் எல்லாரும் முண்டி அடிக்க வரப்படா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், ஒரு ஜனாசாவை குளிப்பாட்டும் போது அந்த ஜனாசாவில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை, கைபுகளை யார் மறைக்கிறானோ அவனுடைய 72 தேவைகளை நான் மறைப்பேன் என்று அல்லாஹ் சொன்னதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்கிறார்கள். இன்று எத்தனை பேர் குளிப்பாட்ட போவார்கள்? படுக்கையில் இந்த மையத்திற்கு பின்னால் புண்ணுகள் இருக்கும், பின்பக்கங்களே முதுகளில் அசிங்கப்படுவார்கள், அருவருப்போடு. அதுக்காக உடையவன் குளிப்பாட்டும் போது அந்த நாத்தங்கள், அந்த ஊத்தைகள், அந்த அசிங்கங்களை வெறுகிறதை சொல்ல மாட்டான். இவ்வளவு 4 மாதம் 6 மாதங்கிறது என்ன புண்ணாப்பி, இந்த பிள்ளையை பராமரிக்கிறிய பார்க்கலன்னு புறத்தியான் சொல்லுவான். சொந்தக்காரன் சொல்ல மாட்டான். பாப்பாவுக்கு பிள்ளைகள் சொல்லுவானா, உமாவுக்கு மக்கள் சொல்லுங்க, காக்காவுக்கு தம்பி சொல்லுவானா, அந்த அளவுக்கு இருக்கும். அப்போ நாங்கள் இது ஏன் வந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், குளிப்பாட்ட போகிறோம். நீங்கள் உங்களோட குடும்பங்களில் மவுத்து விழும், நிச்சயமாக அடுத்த நிமிடம் விழும். நீங்கள் தான் குளிப்பாட்டும். அடிக்கழுகிறத காட்டின், கவன் கிழிக்கிறத காட்டின். இப்போ குளிப்பாட்டுறதை காட்டுவோம். குளிப்பாட்ட கண்டு நாங்கள் கிழிச்ச கவனை செய்வோம். அதை செய்ய போகிறோம், அடுத்த கட்டம் செய்ய போகிறோம். இப்போ நாங்கள் குளிப்பாட்ட போகிறோம். குளிப்பாட்டக்கூடிய சகோதரிகளே, ஆண்கள் இந்த சகோதரருடைய சகோதரன் பிள்ளைகளாக இருந்தால் அவங்கள் ஒது செய்து கொள்வது சுன்னத். குளிப்பாட்டக்கூடியவர்கள் ஒது செய்து கொள்வது சுன்னத், ஒதுவை செய்து கொள்ள வேண்டும். பிறகு நாங்கள் குளிப்பாட்டுற நேரத்தில் ஒரு துவாவும் இல்லை. ஆனால் இது முழுக்கான மையத்துகளாக இருந்தால் அந்த ஊட்டுடையவர்கள் சொன்னால் முழுக்கின் குளிப்பை இருக்கிறேன். அப்படி இல்லை, யதார்த்தமாக மவுத்துகள் என்று சொன்னால் என்ன, ஜனாசாவுடைய சுன்னத்தான குளிப்பை நிறைவேற்றுகிறேன். அதுக்கு ஒரு துவாக்குவா எதுவுமே இல்லை. ஆனால் நாங்கள் தண்ணி எடுக்கிற நேரம் தண்ணி எடுத்து நாங்கள் உடுத்தடை இருக்கு, எங்களோட பொதியில் உடுத்தடை இருக்கு, எங்களோட பேக் எங்களோட பேக் கொண்டு வந்தியா, எங்களோட கொண்டு வாங்க, கொண்டு வாங்க. இது இப்படியான உடுத்தடை கவன் தைக்கப்பட்டு இப்படி எங்கிட்ட ஒரு பேக் இருக்கு. எங்கிட்ட வந்து கேட்குற நேரம் இந்த பேக்கை தருவோம். எங்கிட்ட பலகை இருக்கு, எங்கிட்ட மஞ்சிரிக்கு, எல்லாம் எங்கள்கிட்ட இருக்கு. ஆனால் அந்த செட்டுக்கு மட்டும் வறிய ஹோட்டலில் வசதி இல்லாதவங்களுக்கு நாங்கள் ஃப்ரீயாக கொடுப்போம். வசதி உள்ளவர்கள் அதில் முடிவு 5000 ரூபா. நீங்கள் விரும்புகிறத தரலாம். நீங்கள் தாரத்தை கொண்டு நாங்கள் செலவழிப்பதல்ல, இன்னும் 3-4 கவனுக்குரிய துணியை வாங்குவோம். இப்போ ஒரு ஆள் 10,000 தந்துட்டார். நாங்கள் ஆரம்பத்தில் கொரோனாவில் வாங்கும்போது 6,000 ரூபா, என்ன தலைவர் 6,000 ரூபா, 6,000 ரூபாய்க்கு வாங்கி வந்து 3 அடிப்போம். இப்போ எவ்வளவு? இப்போ எவ்வளோ? இப்போ 12 முன்னே 6. அப்போ நீங்கள் தார ஹதியாவை மட்டும்தான். ஆனால் எங்களோட கதிரிகள் மற்ற எல்லாம் உங்களுக்கு இலவிஷம் முன்னே. இதில் எங்களோட டெலிஃபோன் நம்பரெல்லாம் நாங்கள் போட்டிருக்கோம். இப்போ நாங்கள் குளிப்பாட்ட போகிறோம் இன்ஷா அல்லாஹ். இதுக்குள்ளே 10 சாமான் இருக்கு. கடையில் துணி எடுக்கும்போது துணியை வெட்டாமல் தான் தருவாங்க. நாங்கள் தச்சு வச்சிருக்கோம், அத்துரு போத்தல் வச்சிருக்கோம், கை கவர் வச்சிருக்கோம், இந்த கற்பூரம் வச்சிருக்கோம், சோப்பு வச்சிருக்கோம், இந்த சுருமா வச்சிருக்கோம், ஊத்தையில் கலட்டுறதுக்கு ஈக்கில், பல்லு குத்துற ஈக்கில் 3 வச்சிருக்கோம், பஞ்சு வச்சிருக்கோம், கொடிச்சியில் எல்லாம் சேர்ந்து 10 சாமான் இதுக்கு இருக்கு. கடையில் 10 சாமான் அல்ல. இவ்வளவையும் நாங்கள் தயாரித்து, எங்களோட உறுப்பினர்கள் தயாரித்து, இந்த சகோதரன் மிக முழு மூச்சு வந்து அவர் தான் கவன் கழிக்கக்கூடிய பொறுப்பு. இப்படி ஒரு பேக்கில் இருக்கு. உங்களோட குடும்பங்களில் நீங்கள் விழுந்தாலும் இன்ஷா அல்லாஹ் இதில் டெலிஃபோன் நம்பர்கள் நாங்கள் வச்சுருக்கோம், நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். எங்களுடைய ஒபிசிகள் இருக்கு, இங்கே தொடர்பு கொள்ளலாம். இப்போ நாங்கள் குளிப்பாட்ட போகிறோம், சுருக்கமாக செய்ய போகிறோம். இப்போ குளிப்பாட்டுற நேரம் தண்ணியை எடுத்து என்ன செய்ய வேண்டியதுன்னா, வலது பக்கத்தில் முதல் ஆரம்பிக்கும். முதல் இந்த தலையிலிருந்து தண்ணீரை எடுத்து, கோப்பையை எடுத்து இடது கையை எடுத்து வலது கையால் தாங்கி மெதுவாக ஊற்றுறது, மெதுவாக ஊற்றிட்டு வாரது, வலது பக்கம் ஃபுல்லாக ஊற்றிட்டு வாரது.
ஊற்றி ஆயிரம் திரும்ப 2 தரம் ஊற்றிட்டு வரும். 3வது வாரம் இடது பக்கமாக ஆரம்பிச்சு வரும். ஒரு 4 தரம் 5 தரம் ஊற்றினத்துக்கு பிறகு இந்த சோப் அதை தண்ணியில் போட்டு நுரையாக்கியிருப்பாங்க. நுரையா அந்த நுரைகளையும் எடுத்து அந்த கோப்பையை எடுத்து ஊற்றுறது. 2 அளவுக்கு ஊற்றிட்டு வரக்கல வலது பக்கம் அந்த பக்கம் 2 சகோதரர்களை கொஞ்சம் லேசான முறைக்கு புரட்ட சொல்கிறேன். இப்படி புரட்டுற நேரம் இந்த சோப்பு தண்ணியில் அங்கே ஊற்றிட்டு நான் இப்போ கை கவர் போட்டிருப்பேன். என்னால் 7 அளவுக்கு பின்னால் தேய்க்கிறேன். 7 அளவுக்கு மெதுவாக தேய்க்கிறேன். எல்லாம் தேய்க்கிறேன். அபத்தில் சீலை கிடக்கும். நாங்கள் மேலெல்லாம் நுரையை விடுறது. நுரையை விட்டு அந்த கோப்பையில் தண்ணி இருக்கிற நேரம் சீலையை மேலே கிளப்பி அதுக்குள்ளே கொஞ்சம் இந்த சவுக்கு நுரையை அடிச்சு விடுறது. திரும்ப அப்படி வைங்க. திரும்ப இங்கே பக்கம் பிரட்டுங்க. இதே மாதிரி இங்கால சவக்கரை தண்ணியை போட்டு இப்படி கிளப்பி 7 அளவு போட்டு அழகாக ஆக்கிடுறது. தலையிலையும் போட்டுக்கொள்வது, காலையும் போட்டுக்கொள்வது. போட்டுனதுக்கு பிறகு திரும்ப நமக்கு தெரியும் குளிக்கிறவங்களுக்கு சுருக்கமாக சொல்கிறேன். இந்த சவக்கரை நுரையை 7 அளவு போகிற அளவுக்கு ஒரு 10-8 கோப்பை தண்ணியில் ஊற்றி ஆக்கிறது. ஆக்கினத்துக்கு பிறகு இந்த காலுகளில் இருக்கிறது ஊத்தைகள், இந்த கை விரலில் ஊத்தைகள். முதல் வலது கையை ஆரம்பித்து முடித்து இடது கையை ஆரம்பித்து முடித்து வலது காலை ஆரம்பித்து இடது காலை கொண்டு முடிக்கிறது. வலது கையை ஆரம்பித்து இடது கையில் முடிப்பது, வலது காலில் ஆரம்பித்து இடது காலில் முடித்துக் கொள்வது. ஊத்தையெல்லாம் எடுத்துட்டோம். இப்போ குளிப்பாட்டி முடிச்சு இப்போ என்ன செய்யலாம், அந்த அந்த உடுத்தடையோடு தான் அந்த மையத்து இருக்குது. 7 அளவுக்கு மையத்து மூடப்பட்ட அந்த வெள்ளை புடவை எடுத்து 7 அளவுக்கு புடவையை மேலால் போட்டு ஊண்டாமல் மெதுவாக அந்த ஈரத்தன்மையை கொஞ்சம் எடுத்துட்டோம். தண்ணியையும் எடுத்துட்டோம். இப்போ மையத்தை நாங்கள் கவனிடப்படும். குளிப்பாட்டி முடிச்சு இப்போ கவனிடப்படும். இப்போ கவன் எப்படி செய்யணும்னு பார்த்துக்கணுங்க. மறந்துட்டேன். ரைட். இப்போ நம்ம குளிப்பாட்டியெல்லாம் முடிஞ்சானே. இப்போ ஒது செய்ய போகிறோம். ஒதுவுடைய தண்ணி வந்துடும். ஒது பயன்படுத்தப்பட தண்ணி வந்தால் அந்த தண்ணியை நாங்கள் முதலாவது என்ன செய்வது, நாங்கள் வாய் கழுது போல் மூக்கு கழுது போல் மையத்துக்கு செய்யலாம். அப்படி செய்யலாம். அதுக்கு நான் என்ன செய்ய வேண்டும், முதலாக நாங்கள் என்ன ஒதுவின் பரலை இருக்கிறேன் என்று இந்த 2 கையையும் ஒதுவுடைய சுன்னத்து இந்த 2 கையையும் அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் நாங்கள் கழிக்கொள்ளும் முடிஞ்சு. முதலாவது அவுது பிசிமை சொல்லி 2 கையும் மணிக்கட்டுவை கழுவுது. ஒதுவுடைய சுன்னத்தில் 1 அவுது பிசிமி 2 மணிக்கட்டை கழுவுது. 3வது என்ன செய்வது, வாயு கோப்பளிப்பு. இதுக்கு வாயு கோப்பளிக்கலாம் எது வாடி மூடிருக்கு. அப்போ அவர்த்த அது சுன்னத்து. நாங்கள் 3வது என்ன செய்கிறோம், நாசிக்கு தண்ணி சார் நாங்கள் செய்வதை போல் தண்ணீர் எடுத்து மூக்கல் 7 அளவுக்கு 3 தரம் தண்ணியை கழுவிக்கொள்வோம். அப்போ 4வது முடிச்சு. 5வது என்ன செய்ய போகிறோம், இப்போ 4 இருக்கு. ஒதுவுடைய பரல் 6. முதலாவது நீயத்து வைக்கிறேன். என்ன நீயத்து வைக்கிறேன், ஒதுவின் பரலை இருக்கிறேன். நாம் அந்த மையத்துக்கு நீயத்து வைக்கிறேன், ஒதுவின் பரலை இருக்கிறேன். 2வது என்ன செய்கிற, தண்ணியை ஊற்றுவாங்க. தண்ணியை நல்லா அழகாக எடுத்து இப்படி கழுவுறோம். நாம் வளமையை செய்கிற மாதிரி கழுவிக்கொள்ளுதான். கழுவி முடிச்சு. 3வது என்ன செய்யும், வலது கை உயர்த்துங்க. அவர்த்த நிற்கிறாங்க. வலது கையை அழகாக நம்ம தண்ணியை ஊற்றி தேய்ச்சி கழுவுது. இது ஒதுவுடைய பரலில் 3வது. இது ஒதுவுடைய பரல் இடது கையை கழுவுது. 3 முடிச்சு. இப்போ ஒதுவுடைய சுண்ணத்தை என்ன செய்ய போகிறோம், காதுக்கு மசி செய்யணும். தாடி இருக்கு, பெரிய அடர்த்தியான தாடி இருக்கு. அப்போ அடர்த்தியான தாடி ஒதுவுடைய சுண்ணத்தில் 5வது அடர்த்தியான தாடியை குறைந்து கழுவுது. மையத்துக்கு அப்படி ஆண்கள் உசிரோடைக்கு பிறகு கழுவ வேண்டிய அவசியம் இல்லை. 7 அளவு தண்ணி எடுத்து 7 அளவு தான் கழுவுது. கஷ்டப்படுத்தக்கூடாது, லேகுவான். அப்போ 5 முடிச்சு. 6வது என்ன, 2 காதுகளையும் நாம் வளமையை 2 காதுகளையும் உட்புறம் கழுவுது, தேய்ச்சி கழுவுது. 7வது என்ன, தலை முழுவதையும் தண்ணீராக ஃபுல்லாக தடவி கொள்வது. ஒதுவுடைய ஃபர்தில் 4வது என்ன, தலையில் சில பகுதியை தடவு. நாங்கள் ஃபுல்லாக தடவினதுக்கு அடங்கும், கொஞ்சம் மறந்தினாலும் அடங்கிடும். ஒதுவுடைய சுண்ணத்தில் 7வதுன்னா கால் வீரலில் கோரி கழுகுகளை நகத்த கழுகுகளையோ நாங்கள் என்ன செய்வோம், வலது பக்கத்தில் கழுகுகளை நகத்தை ஊத்தக்களை 7 அளவு மெதுவாக அதை ஒது செய்கிறவர் அதை செய்ய வேண்டியவர் தான் அவர். அழகான முறை கலக்க. அப்போ கால் வீரலையும் கோரி கழிட்டோம். ஒதுவுடைய சுண்ணத்தில் 8வது என்ன, கால் வீரல். 9வது இடதை விட வலதை முப்படுத்தி கழிக்கும். 10வது ஒவ்வொரு உறுப்பையும் 3 நேரம் மையத்துக்கும் செய்திருக்கோம். நாங்கள் உசிரோடைகளையும் செய்திருக்கோம். அப்போ ஒதுவுடைய ஃபர்தில் 5வது என்ன, கால் கழுகுறோம். அது ஒழுங்காக கழுகுக்களையே கழுகுப்பட்டுச்சு. எங்களுக்கு செய்கிற போகிற மையத்துக்கு செய்யலாம். இப்போ குளிப்பாட்டி முடிச்சு. இப்போ நாங்கள் என்ன செய்யணும், வெள்ளை புடவை எடுத்து மேலே போட்டு ஊற்றி எடுக்க போகிறோம். இப்போ கவன்கிட்ட வர போகிறோம். கவனம் போட திறமணும்.
ஹபீஸ் அந்த உழுங்கள் இவன் இருங்க. ஓ ஓ மாஷா நல்ல கேள்வி. அப்படி இருக்கு நேரம் போது தெரிஞ்சலையே. ரைட். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இந்த சவக்காரம் என்ற அந்த பொருள் இல்லை. சவக்காரம் என்ற ஒரு வஸ்து அந்நேரம் இல்லை. ஏன் எழுந்த போண்டா சஹாபாக்கள் யுத்த காலத்தில் உடனே மரணித்தாங்க. ஒரு சிலாக்கள் மாதக்கணக்கில் இருந்தாங்க, ஒரு சிலாக்கள் கிழமை கணக்கு, ஒரு சிலாக்கள் 3-4 தினங்கள். எங்கள் எல்லோருக்கும் தெரியும் வாள்கள் வெட்டுப்பட்டாலும் சரிதான், விரடினாலும் காயங்கள் ஒரு 3 நாள் போனால் அந்த புண்ணில் இருந்து ஒரு விதமான துருவாடைவர் அந்த துருவாடை அந்த அசறுகளை நீக்கிறதுக்கு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சவக்காரம் இல்லாத காரணத்தில் இந்த இதிலந்த இலையை பிச்சு கந்தை பார்த்து அதை கசக்கி அதை எடுத்தால் அதை கணக்கி எடுத்தால் சவக்கர நுரவர் அந்த நுரைக்கு பயன்படுத்தினாங்க நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள காலத்தில். இந்த சவக்காரத்துக்கு பகரமாக செய்தார்கள். அந்நேரம் சவக்கரம் இல்லை. இப்போ நான் குளிப்பாட்ட போனத்தில் இளந்தெல தண்ணி வருது, கற்பூர தண்ணி வருது, ஜம்சம் தண்ணி வருது. ஜம்சம் தண்ணி வருது. கிணத்து தண்ணிகளை சேர்ந்து ஒரு 6-7 கிணத்து தண்ணி சேர்த்து கொண்டு வந்தாங்க. அப்படி ஒன்றும் தேவையில்லை. நாம் தான் கஷ்டமாக்குறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுகிறாங்க, கால் வீங்கி கொண்டிருந்துச்சு. உடனே ஆயத்து இறங்குறது, தாஹா மா அன்ஸல்னா அலைக்கல் குர்ஆன லிதஷ்கா முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் கால் வீங்கும் வரைக்கும் நீங்கள் தொழ வேண்டாம், கஷ்டமாக கொண்டாம், மார்க்கம் இலகுவான அல்லாஹ் குர்ஆன் ஆயத்து இறக்கும். அப்போ நாங்கள் இளந்தலையை கொண்டு ஜம்சம் தண்ணியை கொண்டு கற்பூர தண்ணியை கொண்டு அந்த தண்ணியை கொண்டு இந்த தண்ணியை குளிப்பாட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஜம்சம் குடிக்கிறதுக்கே கிடைக்குது இல்லை, குளிப்பாட்ட ஊற்றுறாங்க. இனிமேல் இதுலையாவது நீங்கள் விளங்குங்க, படிப்பின பாருங்க, ஊற்றணுமா ஊற்றக்கூடாதா? நம்மளை குடிக்கிற தண்ணி தான் குளிப்பாட்டு, அது போதும். அல்ஹம்துலில்லாஹ். எங்களோட வாப்பாக்கு ஊற்றத்தம்மன் அடமானம் பிடிச்சா ஒன்றும் செய்யணும். அந்த ஒரு மையத்துக்கு போனிக்கு எல்லாத்தையும் ஊற்றியாச்சு, மையத்து கடைசி கட்டம் இளந்திலே கொண்டாந்து ஊற்றினா வெள்ளத்தில் குப்பைகள் வந்து எப்படி அடையும் அப்படி இருந்துச்சு மையத்து. இப்போ என்ன செய்கிறேன்? முதல்ல என்ன செய்கிறேன் அது உங்களுக்கு தான் தெரியும். திரும்ப ஊற்றி கழியின மையத்து. ஏன்னா அந்த துணி போல் தான் இருக்கும், வெள்ளை துணி. சரி, அவங்களோட கேட்ட கேள்வி. ரைட். இப்போ நாங்கள் இன்ஷால்லா கவனிடப்படுறோம் மெதுவாக. இப்போது ஜனாசா குளிப்பாட்டுறதுக்கு பின்னால் கட்டிலில் ஜனாசா மையத்து இருக்கு. ஒருத்தர் சரி இங்கே ஜனாசாவை கொஞ்சம் கழித்து அங்கால ஆக்கிட்டு அந்த இதை ஆக்கி போட்டு திரும்ப இதை தூக்கி அங்கே ஆக்கிடுறோம். உங்களுக்கு அது தெரியும் தானே, நாங்கள் நேரம் போகிறதுக்கான தான் ஒரு சுருக்கமாக செய்கிறோம். நிர்வாகிகளும் மகாதாவாத்தில் அதை திருப்பி கண்டால் இன்ஷால்லா இந்த தலைவர்களுக்கு பேசினால் தலைவர் பெண்களுக்கு ஏற்பாடு செய்யும். தலைவர் சொல்லிட்டாங்க பெண்கள் செய்யணும்னு சொன்னார். எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய உணவு ஆரிமாக்கள் இருக்காங்க, அவங்கள ஒரு 3 பேர் 4 பேரை கொண்டு வந்து இதே மாதிரி விழிக்க வச்சு பெண்களுக்கு இன்ஷால்லா நாங்கள் செய்வோம். நீங்கள் முடிவு தந்தா பொம்பளை கிளிக்க நாங்கள் ஆட்கள் கொண்டு வருவோம். நாங்கள் பெண்கள் கிழிக்கிறதுக்கு ஆட்கள் கொண்டு வருவோம். இதே போல நீங்கள் பார்த்து கிழிக்கிறோம். எப்படி கிழிக்கிற முறையை பழக்கப்பட்டாக்களை கொண்டு வருவோம்.
நாம கபனை கிழிச்சு கொடுக்குறேன். கபனுற எப்படி குளிப்பாட்டுற எப்படிங்கிறத நாங்கள் பெண்களுக்கு பழக்க வேண்டியது. அப்போ உங்களோட தலைவரும் கேட்டிருக்காரு, இமாமும் கேட்டிருக்காரு. இன்ஷா அல்லாஹ் நாங்கள் வார ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கு ஒரு அசரில் இருந்தாப்பில் அதை செய்வோம். சரியா? அப்போ இதுதான் கபன். இவட இந்த மாறு விரிக்குதானே, இந்த மாறு துணியை போடுங்க. சரியானே? இதில் 2 வெட்டி போடு பாருங்க. 2 வெட்டி போடு. இங்கே கம்பு காட்டுக்கு வரணுமா? சரி. இதே இந்த மாறு துணியை இதை இழுத்து காட்டுங்க. சரியானே? ரைட். இது 2 துணியாக வித்தியாசம் கொஞ்சம் போடுங்க. அதே மாதிரி நூறு தாங்க போ, நூறு தான் கொஞ்சம் நான் சொன்னவங்க டக்குனு தான். அது காண என்ன செய்கிறீங்க? ஆம்பளை தான் கிழிச்சு கொடுக்கணுமுங்களை. ரைட். இந்த மாறுக்கு வச்சாச்சு. இந்த துணியை ஸ்காபு மாதிரி தச்சு தலைக்கு போடுறதா, இவ்வளவுதான். ரைட். என்ன இதை வைங்க, மடிங்க. அப்போ என்னங்க ஊசப்படி அங்கே கொடுங்க. ஓ, இதை எடுத்துட்டீங்களா? வைக்கிறத எடுத்தாச்சா? ரைட். ஓ என்ன ஒரு மணி டைமை மிச்சிக்கிறியாமலுக்கு. ரைட். பாருங்க. ரைட். குழப்பம் போனால் நாம் திரும்ப ஒரு தரம் கொடுப்போம். அது குழப்பம் போனால் அடுங்க. இது இடது பக்கத்து துணியை முதல் இப்படி போட்டு இந்த துணியை போடுறதுக்கு முன்னால் இந்த உடுத்தடைகளை தடுத்துருது. இந்த உடுத்தடையை இப்படி போட்டோன்னே நம்ம உடுத்தடை போட்டோமே, எங்களோட பார்சலில் உடுத்தடை இருக்கு. உடுத்தடை அப்படி ஒரு துணியை நாங்கள் போட்டுருவோம். அதை மட்டும்தான் நாங்கள் இவர்த்த போடலை. அப்போ அந்த உடுத்தடை இப்படி போடுற நேரம் கலட்டி எடுத்துடும். கலட்டி எடுத்ததுக்கு பிறகு இந்த துணி என்ன செய்யணும், எடுத்து இந்த பாருங்க இந்த இதை நம்ம சாரம் காட்டுற மாதிரி காட்டுறதில்லை. இப்படி சரியாச்சு, சரியும் முடிஞ்சு. இதுக்கு பிறகு போட்டு கையை உள்ள வச்சு இப்போ இவ்வளோ தான் உடுப்பு. இப்போ நாங்கள் தலைப்பா கட்ட அப்புறம் பாருங்கள். முடியும் நல்லா பாங்க.
இப்போ இதுக்கு பிறகு எங்கிட்ட சுருமா இருக்கு. அந்த சுருமாவை நாங்கள் போட்டுக்கிற குச்சி அந்த குச்சி எடுத்து வலது பக்கத்தால் கீழால் ஒரு கோடு மேலால் ஒரு கோடு, இங்கே இடது பக்கம் கீழால் ஒரு கோடு மேலால் ஒரு கோடு, அவ்வளோதான் சுருமா போதும். இப்போ அத்தர் எடுத்து சின்ன சின்ன பஞ்சுகளை உருட்டி இந்த 2 துவாரம், இந்த 2 கண் கூட இது கூட வாயிலோ ஒன்றை வச்சுக்கிறேன். இந்த மனத்துக்காக எனக்கு அங்கே போனவனா ஒது முறிச்சிட்டோம். இப்போ அங்கே நாங்கள் போயிடலாம், இவ்வளோ நாங்கள் வச்சுக்கொள்ள. இதில் ஒரு சில ஆக்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்னு எழுதலாம். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. குளிப்பாட்டியாச்சு, தலைப்பா கட்டியாச்சு, போட்டாச்சு, சுருமா போட்டாச்சு, அத்துரு போட்டாச்சு, பஞ்செல்லாம் வச்சாச்சு. மாஷா அல்லாஹ். இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம், கட்டப்போகிறோம். இப்போ அந்த மௌத்தமூர் இல்லை வேணுங்க. இப்போ நாங்கள் நேரத்தோட 5.5 முழத்தில் ஒரு துண்டில் 6 இன்ச்சுக்குள்ளே வெட்டப்பட்டு, அதில் 2 இன்ச்சில் 2 துண்டை வெட்டப்பட்டு, அதில் ஒரு துண்டை முழுசாகவும் 2 துண்டில் பொடிக்கு 2 துண்டாகவும் நடுவில் கட்டத்துக்கும் ஆக்கியிருந்தோம். இப்போ ஒரு கட்ட தேவையில்லை. ஓ ரைட். இப்போ என்ன இருக்கு, இப்போ நாங்கள் ஜனாசா வச்சுட்டோம். இப்போ நாங்கள் இந்த ஜனாசா தொழுவிக்க போகிறோம். ஒரு தாள் கிடந்துக்கிடுவாங்க. இப்போ கேளுங்களன், இப்போ நாங்கள் அடிக்கழுகினோம். கேளுங்க கொஞ்சம். அடிக்கழுகினோம், மையத்தை பார்த்தோம், துவா ஓதினோம், பிறகு குளிப்பாட்டினோம், அதற்கு பிறகு கபனிட்டோம். இப்போ நாங்கள் தொழுவிக்க போகிறோம். இப்போ தொழுவிக்கிறதுக்கு முன்னால் நல்லா கேளுங்க. இப்போ மையத்தை தொழுவிக்க போகிறோம்னு வச்சுக்கொள்ளுங்க. இப்போ இந்த ஜனாசா ஒரு வசதி உள்ளவராக இருக்காரா, இந்த ஜனாசா ஒரு வசதி உள்ள ஒரு தகப்பன்னு வச்சுக்கொள்ளும். இருந்தால் அந்த மனைவி மக்கள் பிள்ளைகள் என்ன செய்யணும் சொன்னால், இவர் அவரை சொத்து வத்தில் இந்த வருஷம் ஜக்காத்து கொடுத்திருக்காரா? கொடுத்திருக்கார். இவருக்கு யாராவது கொடுக்கல் வாங்கல் இருக்கா? ஒன்றுமில்லை. அவர் சொத்து மத்திருக்கு. இவர் என்னத்துக்கு வசியத்தை செய்திருக்காரா? யாராக அது கொடுக்க, அனாதைகள், ஏழைகள், பள்ளிவாசல், மதுசாக்கு வசியத்தில் இருக்கா? வசியத்திற்கு அதுக்கும் கொடுத்து மிச்சம் இருக்கு. அதுக்கு பிறகு மரண செலவுக்கு அதை தான் பயன்படுத்தணும். அவர பொருளில் அந்த புள்ள போடுங்க, இந்த புள்ள போடுங்க, அந்த மாள் போடுறதில்ல. அவர பொருள் இருக்கே, அவர் உயிரோட வாழ்ந்தார். அப்போ அந்த பொருளில் எடுத்து நாங்கள் என்ன செய்கிறோம், நாங்கள் அவர் கவனுக்குரிய அவர் ஜனாசாவுக்கு பயன்படுத்தணும். அதுக்கு பிறகும் பங்கு சொத்துக்கள் இருந்தால் அதை குர்ஆன் சொல்லுது, 3/2 பங்கு ஆண்களுக்கும் 1 பங்கு பெண்களுக்கும். அதுக்கு சொல்லும் வாரிசு சொத்து. இவ்வளவையும் அந்த தாய், தகப்பன், மனைவி, பிள்ளைகள், சகோதரர் செய்வார்களா? எப்படா இவன் தொலைஞ்சி போகிறான், எப்படா புதைக்கிற, எப்படா சொத்து எடுக்கிறா நம்ம எல்லாரும் ஆசையோடு இருப்போம். இவ்வளவும் கடமை இன்ஷா அல்லாஹ். இப்போ தொழுவிக்கிற இந்த தொழுகை இப்போ வந்து விஷயம் சகோதரர்களே, 2 விஷயம் சொல்லிச்சிட்டோம். குளிப்பாட்டிட்டோம், கபனிடம் தொழுவிக்க வரப்போம். மையத்து தொழுகை ஒரு வித்தியாசமான தொழுகை. கால நேரம் இல்லை. லொஹருக்கு நேரம் அதே நேரம், அசருக்கு அதே நேரம், தஹஜ்ஜத்துக்கு அதே நேரம். மையத்துக்கு எது காலமும் இல்லை, நேரம் இல்லை. மையத்தில் கடமை 2 முடிஞ்சால் தொழுவிக்க வந்தால் அடக்குறான். அது காலம் இல்லை, நேரம் இல்லை, பாங்கு இல்லை, இகாமத்து இல்லை, ருக்கு இல்லை, சுஜூத் இல்லை, அத்தஹியாத்து இல்லை. இப்படிப்பட்டதுதான் மையத்து தொழுகை. எந்நேரம் வந்தாலும் அதை நாங்கள் முப்படுத்தி செய்து கொள்ளணும். இப்போ இன்ஷா அல்லாஹ் எல்லா வேலையும் முடிஞ்சு இப்போ மையத்து தொழுவிக்க போகிறோம். தொழுவிக்கிற நேரம் இந்த மையத்து தொழுகையை பள்ளிவாசல் இமாமை கூப்பிட்டு நீங்கள் தொழுவிக்கப்படும். பள்ளிவாசல் இமாமை எல்லா ஒழுங்கையும் சொல்லுவார். இந்த மையத்தை, ஆண் மையத்தோ பெண் மையத்தோ எல்லா ஒழுங்கையும் சொல்லுவார். சொல்லிவிட்டு அவர் என்ன சொல்லுவார், எந்த பள்ளி இமாமாக இருந்தாலும் அழைப்பாங்க. இந்த ஜனாசாவை தொழுவிக்கக்கூடியவங்க, இவரோட பிள்ளைகள், இவர் சகோதரர்கள் யார் இருந்தால் வாங்க. என்ன பாருங்க, ஆலிம் தான் வேணும், உலமா தான் வேணும், ஹாபிஸ் தான் வேணும். இல்லை 4 தக்பீர் உங்களுக்கு கட்ட தெரியாதா? அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். 3வது தக்பீரில் ஒரு 3-4 நிமிஷம் நிற்கும், டக்குன்னு முடியப்படா. அவருக்காக துவா செய்யும். அந்த துவா நாங்கள் சொல்ல போகிறோம். 4வது தக்பீரில் அல்லாஹு அக்பர், அல்லாஹு லா தஹ்ரிம் நாஜிரோ வலா தப்தினா பாத ஓபினா அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். இந்த 4 தக்பீரையும் நீங்கள் ஆண்களாகிய நீங்கள் உங்களோட குடும்பங்களில் யார், உங்களோட உம்மாவா அல்லது உங்களோட சகோதரியா அல்லது உங்களோட தம்பியா தங்கச்சா அல்லது உங்களோட கூட பிறந்ததா, உங்களோட குடும்பத்தில் உள்ளவங்க மௌத்தானா, நீங்கள் யாரையும் தொழுவிக்க நீங்கள் அனுப்பாதுங்க. நீங்கள் தொழுவீங்க, நீங்கள் தொழிச்சா தான் பெருமதி வெகுமதி. யாரையும் தொழிக்கணும். அதுக்கு பிறகு உங்களுக்கு துவா ஓத தெரியாமல் அதில்
நீங்கள் தொழுது செல்லாம் கொடுக்க முடியாது, அவருக்குரிய பணியை செய்வார், அவருடைய பணியை செய்வார். தொழுவிக்கிறது தான் சொல்கிறேன். அவர் எல்லா ஒழுங்குகளையும் சொல்லுவார். எந்த பள்ளி மாமன் தொழுவிக்கிறவாங்க முன் வரும்போது ஒரு ஆளும் பின்வாடப்படா. 4 தக்பீர் சொல்ல தெரியாதாக நாம் என்ன முஸ்லீம்களா? இன்ஷா அல்லாஹ். அப்போ நாங்கள் என்ன செய்யணும்? கபனிட்டம், இந்த குளிப்பாட்டினம் கபனிட்டம் தொழுவிக்கப்புறம் இப்போ தொழுவிக்கிற தொழுக 4 ரக்காத், 4 தக்பீர். 4 தக்பீரில் முதலாவது தக்பீரை உசல்லி ஃபர்லல் அலா அந்த இதில் இருக்கு பாருங்கள், அவங்களோட துண்டில் இருக்கு. இந்த மையத்து மீது ஃபர்லாக்கப்பட்ட 4 தக்பீரையும் கிபிலாவை முன்னோக்கி மௌனமாக அல்லாஹ்வுக்காக தொழுகிறேன், அல்லாஹு அக்பர், அவுது பிஸ்மியுடன் சூரத்துல் ஃபாத்தியாகத்தான் ஓதும். 2வதுல நபிகள் நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் இப்ராஹீமா பரிபூர்ணமாக ஓதிக்கொள்ளுங்க 2வதுல. 3வது தக்பீரில் நீங்கள் தொழுவிக்கு இன்ஷா அல்லாஹ் இனி முன் வருவீங்க. 3வது தக்பீரில் கொஞ்சம் கூட நேரம் நிற்கும், கூட நேரம் நீங்கள் அதில் அல்லாஹ் மஃபில்லஹு வர்ஹமு அல்லாஹ் மஃபில் அங்கே மையத்தை பார்த்து மதான் அல்லாஹ் மஃபில்லஹு, இங்கே தொழுவிக்கும் போதும் அல்லாஹ் மஃபில்லஹு வர்ஹம் தான். என்ன சமுதாயம் நாங்கள்! அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், 3வது தக்பீருக்கு பின்னால் அல்லாஹு மஃபில்லஹு வர்ஹம்ஹு வஆஃபிஹி வஅஃபு அன்ஹு வஅக்ரிம் நுஸுலஹு வவஸ்ஸி முத்கலஹு வஸில்ஹு பில் மாஇ வஸ்ஸல்ஜி வல் பர்தி வனக்கி மினல் ஹதாயா கமா யுனக்கல் சௌபுல் அபியது மினத் தனஸ் வஅப்தில்ஹு தாரன் கைரன் மின் தாரிஹி வஅஹ்லன் கைரன் மின் அஹ்லிஹி வஸௌஜன் கைரன் மின் ஸௌஜிஹி வஜீரான் கைரன் மின் ஜீரானிஹி வஅத்கில் ஜன்னah வஇதுஹு மின் அதாபில் கப்ர் வமின் அதாபின் நார். இந்த துஆவுடைய பொருளை பாருங்கள், என்ன சொல்கிறோம்? யா அல்லாஹ், இந்த ஜனாசாவுடைய பாவங்களை மன்னித்திடு, இந்த ஜனாசாவுக்கு ரஹ்மத்து செய். நாங்கள் சொல்கிறோம், யா அல்லாஹ், இவரது தவறுகளை அலட்சியப்படுத்துவாயாக, இவர்களின் தவறுகளை வாஃபி வௌஃபு அன்ஹு, இவருடைய குற்றம் குறைகள் பாவங்களை அலட்சியப்படுத்துவாயா, தூரமாக்குவாயாக, அகற்றி விடுவாதான் பொருள். வாக்கிரிம் நுஸ்லஹு, இவர் நுழையக்கூடிய இடத்தை விசாலமாக்குவாயாக, மதிப்பு மிக்கதாக ஆக்குவாயாக. துஆவை பாருங்க. அதுக்கு பிறகு வவஸ்ஸி முத்கலஹு, இவருடைய ஒதுங்கும் தரம் மண்ணறையை 4 பகுதியிலும் விசாலப்படுத்துவாயாக. இதுக்கு 3வது தக்பீர் ஓதுறது. வஹ்ஸில்ஹு பில் மாஇ வஸ்ஸல்ஜி வல் பர்தி, யா அல்லாஹ், இந்த ஜனாசாவை தண்ணீரை கொண்டும் பனிக்கட்டீரை கொண்டும் ஆலங்கட்டியை கொண்டும் நீர் குளிப்பாட்டுவாயா. யார்கிட்ட கேட்கும்? யார்கிட்ட கேட்கும்? எங்களை படைச்ச ரப்பு இந்த அடியானுக்காக அந்த 3வது மையத் சஃபுல 3வது ரக்காயத்தில் கேட்கும், யா அல்லாஹ், இந்த ஜனாசாவை தண்ணீரை கொண்டும் பனிக்கட்டீரை கொண்டும் ஆலங்கட்டியை கொண்டும் நீர் குளிப்பாட்டுவாயாக சொல்லிட்டு சொல்கிறோம். வனக்கி மினல் ஹதாயா கமா யுனக்கல் சௌபுல் அபியது மினத் தனஸ், வெள்ளை ஆடைகளிலே அழுக்கு இருந்தால் இந்த அழுக்கை நாங்கள் எவ்வாறு தூய்மைப்படுத்துவோம்? துப்புரவு செய்யும் சவக்கரங்களை போன்று துப்புரவு செய்வது போன்று இவருடைய பாவங்களை விட்டும் இவரை துப்புரப்படுத்தி தூய்மைப்படுத்துவாயாக. 3வது ரக்கத்தில் கேட்கிறது நாங்கள் கேட்குமா? எங்களை பெற்ற உம்மாக்கு கேட்குமா? அல்லாஹ் மஃபில்லஹு வர்ஹம்னு சொல்கிறோம். அப்படி சொல்லிட்டு சொல்கிறோம், வஅப்தில்ஹு தாரன் கைரன் மின் தாரிஹி, யா அல்லாஹ், இவர் ஒதுங்கி வரக்கூடிய இடத்துல சிறந்த அழகான வீட்டை கொடுப்பாயாக, மண்ணறைய அழகான வீட்டை கொடுப்பாயாக. வாஹ்லன் கைரன் மின் அஹ்லிஹி, அந்த மண்ணறையில் இருக்கக்கூடிய குடல்வாய் ஜனங்களை விட சிறந்த குடல்வாய் ஜனங்களை நண்பர்களை நீ ஆக்கி கொடுப்பாயாக. இப்படி நாங்கள் ஓதுறோமா? அதே மாதிரி வஸௌஜன் கைரன் மின் ஸௌஜிஹி, அழகான சாலிகான ஒரு மனைவியை அவருக்கு அந்த கபருக்கு நீ ஆக்குவாயாக. துவா நான் சொல்லலை, துவா இருக்கு ஆதாரபூர்வத்தை. வஜீரான கைரன் மின் ஜீரானி, அவர் வாழக்கூடிய அவர் மண் அறையில் அழகான பக்கத்து வீட்டவர்களை அயலவர்களை நீ ஆக்குவாயாக. வாதகில் ஜன்னா, இவரை சொர்க்கத்தில் நுழையப்பாக, கபூர் வேதனை நீக்குவாயாக, நரக நெருப்பை விட்டும் பாதுகாப்பாயாக. இதுதான் துவா. அந்த துவா அந்த துண்டில் இருக்கு, எல்லாரும் துண்டிலையும் இருக்கு. இன்ஷா அல்லாஹ் உங்களோட அப்பா மவுத்தாயிட்டான்னு வச்சுக்கொள்வோம், அல்லாஹ் மஃபில்லஹு வர்ஹமு, பாவத்தை மன்னிச்சிரு ரஹ்மத்து செய். இவ்வளோ காணுமா? இந்த துவாவுடைய கருத்தை பார்த்தீங்களா? எவ்வளோ அழகாக இருக்கலவா? தண்ணீரை கொண்டும் பனிக்கட்டியை கொண்டும் ஆலங்கட்டியை கொண்டும் ரப்பே நீ குளிப்பாட்டுவாயாக. ஆருக்கு? என்ற உம்மா வாப்பா என்ற சகோதரர்களுக்கு. இது புறத்தியார் ஒரு இமாம் தொழுவித்து இந்த துவா ஓதுறது சரியாகுமா? நாங்கள் தொழுவிச்சு நாங்கள் கேட்கும்.
இப்போ நாங்கள் என்ன செய்யணும், 3வது கட்டம் தொழுவிச்சிட்டோம். இந்த துவா நாலா அல்லாஹும்ம லா தஹ்ரிம்னா அஜ்ரஹு வலா தப்தினா பஅதஹு வஃபிர்னா வலஹு அஸ்ஸலாமு அலைக்கும். ஓம். இப்போ அதற்கு ஞாபகப்படுத்த, ஆண் ஜனாசாவாக இருந்தால் இப்போ எங்களோட குடும்பம் இல்லை, நாங்கள் தொழிக்க போகிறோம். ஆண் ஜனாசாவுக்கு நாங்கள் அவருடைய மார்புக்கு நேராகத்தான் நிற்கிற சுண்ணு. பெண் ஜனாசாக இருந்தால் பெண்ணுடைய தொப்புள், அந்த தொப்புளுக்கு நேராக நிற்கணும். ஆனால் மையத்து வந்த உடனே பள்ளிவாசலுக்கு தலைமாடா கால் மாடான்னு முதல் பார்க்கணும். தலைமாடு இங்கேயும் கால் மாடு இங்கேயும் இருக்கணும். அவன் யாருன்னாலும் நீங்கள் பார்க்கணும். கொண்டு வர நேரம் மாறுபட்டுரும். ஆணுக்கு மார்புக்கு சரியாக நிற்கிறது, பெண்ணுக்கு அந்த தொப்புளுக்கு நேராக நிற்கிறது. இவ்வளவுதான். வேறு எதுவும் குறைபாடு இருந்தால் ஞாபகப்படுத்திக்கொள்ளுங்க இன்ஷா அல்லாஹ். இப்போ இவ்வளவும் இன்னும் முடிச்சு. இப்போ அடிக்கலினம், குளிப்பாட்டினம், கவனிட்டம், தொழுவிச்சம் இன்ஷா அல்லாஹ் நல்லடக்கம் செய்ய போகும்போது இதையோட நாங்கள் முடிச்சு கொள்வோம். மையத்து எங்களுடைய நிகழ்வு உங்களுக்கு உங்களுடைய உள்ளங்களை ரசித்து அழகாக நிகழ்வு வடிவாக இருக்குமா இருந்தால் மஹல்லாவாசி நிர்வாகத்தோடு நீங்கள் பேசி முடிவெடுத்து இன்ஷா அல்லாஹ் இந்த கிழமைக்குள் ஒரு கிழமைக்குள்ளே பெண் ஆலிமாக்களை கொண்டு வந்து இதே மாதிரி துணி நங்களால் தைக்கப்பட்டு கொண்டு வந்து அங்கே கவன் எடுத்து குளிப்பாட்ட முறையாக அவங்க செய்து காட்டுவாங்க. இப்போ நாங்கள் தொழுவிச்சாச்சு. இப்போ மையவாடிக்கு போகுதுன்னு நாங்கள் எல்லாரும் இன்ஷா அல்லாஹ் இதோட நாங்கள் முடிக்கும். நாங்கள் மையவாடிக்கு போகிற நேரம் மையவாடியில் எங்களுக்கு முன்னுள்ளவங்கள்லாம் வாழ்ந்து மௌத்தாக இருக்காங்க நிறைய பேர். எங்களோட காலத்திலையும் மௌத்தாங்க. திடீரென்று நீங்கள் போகக்கூடாது. நீங்கள் உள்ளுக்கு நுழையும் போது அஸ்ஸலாமு அலைக்கும் யா அஹ்லல் குபூரில் முஸ்லிமீன் வல் முஸ்லிமாத் வைன்னா இன்ஷா அல்லாஹு பிக்குமுல் லாஹிக்கும் வேறு துவாவும் இருக்குது. என்ன சொல்கிறோம்? ஓ கபூரில் அடக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆண் பெண் இருசாரார்களே, அல்லாஹ்வுடைய சாந்தி சமாதானம் உங்கள் மீது உண்டாவதாக. நீங்கள் முந்திட்டீர்கள். இன்ஷா அல்லாஹ் உங்களை போன ஒரு வாழ்க்கையை நாங்கள் அடைந்து உங்களுக்கு பின்னாலே வந்து சேருவோம். அந்த சிறந்த துவா எங்களுடைய உள்ளத்தை பயத்தை தரும். மன்னரை வரைக்கும் தான் பயம், மொழியை வந்தால் அதெல்லாம் போயிட்டு இன்ஷா அல்லாஹ். இதில் ஏதாவது குறைபாடு இருந்தால் இது பிறகு அடக்கிறவங்களுக்கு தெரியும். நான் சொல்லிட்டேன், ஒரு மையத்தை அடக்கும் போது அங்கங்கே எல்லாம் நிற்காமல் அடக்கிற இடத்த அப்படியே நின்று அயனைக்கு துவா ஓதிட்டு நாங்களும் தனி என்ன துவா கேட்டுட்டு வர அந்த முசாபா மானக்கா மையவாடியில் செய்கிறத விட தண்ட வீட்டில் போய் 3 நாட்கள் துர்க்கம் அணிச்சிக்கிருப்பாங்க. மவுத்து எல்லாருக்கும் வாரதான். இன்றைக்கு நமக்கு அவருக்கு நாளைக்கு நமக்கு அவளுக்கு ஆறுதல் சொல்லக்கல ஆதம் அல்லாஹு அஜ்ரக்க வாஹசன கச. அந்த துண்டில் அது போடலை, ஏன்னா நேரம் இல்லை. அடுத்த துண்டில் நாங்கள் தொகுத்து தருவோம், ஒரு பொத்துவமாக தொகுத்து தருவோம். ரைட். இதுக்கு போகிறோம் இன்ஷா அல்லாஹ். எல்லாம் முடிச்சு. இதில் உங்களுக்கு சந்தேகம் டவுட் இருந்தால் ஒரு நிமிஷத்துக்குள்ளே கேளுங்க, நாங்கள் துவா பிரார்த்தனைக்கு வரப்போம். போதுமா? ரைட். நாங்கள் துவா கணக்கு நேரம் இல்லை, ஒரு 5 நிமிஷத்துக்கு துவா முடிச்சிடுவோம் இன்ஷா அல்லாஹ். ரைட். அவர்களுக்கு பிஸ்மில்லா. எல்லாரும் இருங்க. அன்புள்ள சகோதரர்களே, சுருக்கமாக எங்களுடைய 6 குழந்தைகள் மௌத்தானாங்க. அதோட இன்னும் ஒரு சகோதரர் சொல்ல வேண்டும். யார் அவருடைய பாதையில் அல்லாஹ் யார் மார்க்க கல்வியை படிக்க அல்லாஹ்வுடைய பாதையிலே மதரசாக்களுக்கு சென்று வீடு திரும்பாமல் மௌத்தாகிறாரோ அவர் மலக்குமாடைய இறக்கையிலே இருக்கிறார், அவர் சொர்க்கவாதி. இந்த 6 சிட்டுக்குருவிகளுக்கு அல்லாஹ் 2 சந்தர்ப்பம். ஒன்று வீட்டுக்கு வரல மௌத்தானார்கள் ஃபீ சபீல், அதாவது ஃபீ சபீல். இன்னும் ஒன்று காற்று, தண்ணீர், நெருப்பு, திடீர் ஆக்சிடென்ட், திடீர் விபத், திடீர் வீடுகள் உளுந்து மௌத்தானா இது ஃபீ சபீல். எதிர்பாராத மௌத்து ஃபீ சபீல். அப்போ இந்த 7 குழந்தை சாஞ்சமரது குழந்தையும் சேர்த்து 7 சாஞ்சமரையும் ஒரு நாள் மௌத்தானார். இங்கேயும் 6 குழந்தை, எல்லாம் ஒட்டுமொத்தமாக 8 பேர். அதில் இந்த 6 பேரும் தான் குர்ஆனை மனனம் செய்த குழந்தைகள், குர்ஆனை ஹதீதை படித்த குழந்தைகள். நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் அல்ல. நாளை கியாமத்தில் ஒரு குழந்தை மௌத்தானால் அவருக்கு சொர்க்கம், 2 குழந்தை மௌத்தானால் சொர்க்கம் வாஜிப், 3 குழந்தை மௌத்தானால் அல்லாஹ் எப்படி அவனை அனுப்பியே தீருவான். அந்த பட்டியலில் இதில் யாரெல்லாம் குடும்பங்கள் இருக்கிறீர்களோ உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் அந்த சந்தர்ப்பம் கிடைக்கும். ஏதோ அல்ஹம்துலில்லாஹ் முந்திருக்காங்க,
நாங்கள் பிந்தி போவோம். உங்களுக்கு சொர்க்கம் செல்வதற்கு அந்த பிள்ளைகள் மகிஷர் மயில வாகனமாக நின்று உங்களை கூட்டிக்கு சொர்க்கத்துக்கு கொண்டு சேர்க்கும். ஆமீன் இன்ஷா அல்லாஹ். துவா சூரத்துல் ஃபாத்தியா குலவ் ஃபலக் குலவுத் ரப்பின்னாஸ் ஓதிட்டு துவா ஓதுவோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب قل هو الله أحد الله الصمد لم يلد ولم لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الفلق من شر ما خلق ومن شر غاسق إذا وقب ومن شر النفاذات في العقد ومن شر حاسد إذا حسد. بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. الحمد لله رب العالمين حمدا يوافي نعمه ويكافي مزيدا واعف عنا يا كريم يا رحيم يا الله. اللهم صل وسلم على رسولك سيدنا ونبينا ومولانا محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آله محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد المجيد. رضيت بالله ربا وبالإسلام دينا وبمحمد النبي صلى الله عليه وسلم نبيا ورسولا. اللهم يسر قبرهم اللهم نبر قبرهم اللهم يسر مخشرهم اللهم ثقل ميزانهم اللهم ادخل جنة الفردوس نعيما. يا حي يا قيوم برحمتك نستغيث يا حنان يا منان يا أرحم الراحمين. لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. يا الله சங்கையாளனே அன்பாளனே அருளாளனே நீ அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் யா அல்லாஹ். உடைய அருளுக்கு யாருமே நிகராக முடியாது யா அல்லாஹ். உடைய அன்புக்கு யாருமே நிகராக முடியாது யா அல்லாஹ். உடைய கிருபைக்கு யாருமே நிகராக முடியாது யா அல்லாஹ். நீ 7 வானங்களை படைத்தவன் யா அல்லாஹ். 7 பூமிகளை படைத்தவன் யா அல்லாஹ். 7 கடல்களை படைத்தவன் யா அல்லாஹ். இவைகளுக்கு மத்தியிலே பல கோடான கோடி படைப்புகளை படைத்து பராமரித்து உணவுகளும் பானங்களும் உடைகளும் அணிவிக்கக்கூடிய வல்ல ரப்பே, எங்களை பெற்று வளர்த்த மாதா பிதாவை விட நீ 100 இறக்கம் உள்ளவன் யா அல்லாஹ். 100 மடங்கு அன்புள்ளவன் யா அல்லாஹ். நாங்கள் பாவிகள், குற்றம் செய்தவர்கள், குற்றங்களாலும் குறைகளாலும் பாவங்களால் நிறைந்து வடிந்து கொண்டிருக்கிறோம் யா அல்லாஹ். எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. எங்களின் தாய் தந்தையர்கள் பாவங்களை மன்னித்தருள்வாயாக. எங்களை பெற்று வளர்த்த தாய் தந்தையர்கள் எங்களை விட்டு பிரிந்து உன்னுடைய அழைப்பின் பெயரிலே மண்ணறையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களுடைய உழைப்பிலே தின்ன முடியாத அளவுக்கு அவர்கள் மரணித்து விட்டார்கள் யா அல்லாஹ். எங்களை அழகு பார்க்க, எங்களை சிறப்பிப்பதற்கு அவர்கள் இல்லையா அல்லாஹ். இந்த சபையிலே பல திரட்டப்பட்ட சகோதரர்கள் இருக்கிறோம் யா அல்லாஹ். எங்களில் ஒரு சிலருடைய தாய் தந்தையர்கள் மண்ணறையிலே மரணித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ். 10 மாதம் சுமந்து படாத பாடுபட்டு இரத்தத்தை பாலாக்கி அமுதமாக ஊட்டின தாய் மண்ணறையிலே வாழ்ந்து கொண்டிருக்காயா அல்லாஹ். எங்களுக்கு உழைத்து பகலென்று பாராமல் இரவென்று பாராமல் மழைப்பால் வெயில்பார் என்று பாராமல் எங்களுக்கு உழைத்து தந்த தந்தை மண்ணறையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறியா அல்லாஹ். அந்த தாய் தந்தையுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. அவருடைய கபர்களை சொர்க்க பூஞ்சலை ஆக்கியருள்வாயாக. கிருபையாளனே, குறிப்பாக ஒரு இடத்தில் கேட்கிறையா அல்லாஹ், இந்த வெள்ள அனர்த்தத்தின் திடீரென்று ஏற்பட்ட நிகழ்விலே சிக்குண்ட 8 உயிர்களை நீ பாதுகாத்தருள்வாயாக. 8 குடும்பத்துக்கு மனசாந்தியை கொடுத்தருள்வாயாக. 8 குடும்பத்தில் உள்ள தாய் தந்தையுடைய உள்ளத்திலே விசாலத்தையும் கருணையும் பாசியும் அளிக்குவாயாக. 3 தினங்கள் தான் துக்கம் அனுஷ்டிப்பது ஆகுமாக்கப்பட்டது யா அல்லாஹ். அதற்கு மேலாக துக்கம் அனுஷ்டிப்பது நீ ஆகுமாக்கப்படவில்லை யா அல்லாஹ். மறதியையும் தவறையும் தந்த நோக்கம் இதை நீங்கள் ஆக்குவதற்கு யா அல்லாஹ். இந்த மறதியை 3 தினங்களுக்கு பிறகு நீ ஆக்கிவிடியா அல்லாஹ். இந்த குழந்தைகளை நீ பொருந்திக் கொள்ளியா அல்லாஹ்.
இந்த குழந்தைகளை நீ ஒப்புக்கொள்ளு யா அல்லாஹ். இந்த குழந்தைகளே யா அல்லாஹ் சிட்டுக்குருவிகள் அபாபிலை போன்று சொர்க்கத்திலே பறந்து உல்லாசமாக திரியக்கூடிய குழந்தைகள் யா அல்லாஹ். உன்னுடைய 6666 வசனங்களை மனனம் செய்த சின்ன சிறு குழந்தைகள் யா அல்லாஹ். குர்ஆனை ஹதீஸை படித்த குழந்தைகள் யா அல்லாஹ். அன்பு தாய், பாசத்தந்தை, அன்பு சகோதரர்களை விட்டு மதரசா சென்றார்கள் யா அல்லாஹ். திரும்பி வரவில்லை யா அல்லாஹ். உன்னுடைய அழைப்பு, உன்னுடைய ஓனர், உன்னுடைய அழைப்பு யாராலும் மீற முடியாது, யாராலும் கவலைப்பட முடியாது, யாராலும் அனுதாபப்பட முடியாது, யாராலும் கவலை முடியாத செயலை நீ செய்திருக்கிறாய் யா அல்லாஹ். படைப்பேன், அழிப்பேன், பழி சுமக்க மாட்டேன், முதுமொழிக்கு ஏற்றவாறு நீ செய்திருக்கிறாய் ரப்பே. அடுத்த நிமிடம் எங்களுக்கு மௌத்திருக்கு யா அல்லாஹ். இந்த நிகழ்வை, இந்த 8 உயிர்களையும் தேடி பிடித்து உரியவிடம் ஒப்படைத்து உரிய கிரிகளை செய்த அந்த வாலிப நெஞ்சங்களுக்கு யா அல்லாஹ் இடதாலும் வலதாலும் முன்னாலும் பின்னாலும் கீழாலும் மேலாலும் அவருடைய உயிர்களுக்கு நீ பாதுகாப்பை வழங்கி வைப்பாயாக. அவருடைய தொழிற்துறவுகளை பரக்கத்து செய்வாயாக. அவருடைய குடும்பங்களுக்கு, அவருடைய ஊர்களுக்கு யா அல்லாஹ் அவருடைய ரஹமத்தான பார்வையை சொரிந்தருள்வாயாக. குறிப்பாக இந்த 8 பேருடைய உள்ளங்களையும் தூய்மைப்படுத்துவாயாக. உள்ளங்கள் இருக்கக்கூடிய மனக்கவலைகளை நீக்கி வைப்பாயாக. இந்த குழந்தைகள் ஏதோ உன்னை சந்திக்க வந்திருக்கிற என்ற நட்பாசையை இவருடைய உள்ளங்களை நீ ஆக்கி அருள்வாயாக. இந்த குழந்தைகளை இழந்தால் இதற்கு பின்னாலே பல குழந்தைகளை பல குடும்பத்தில் நீ ஆக்குவாய் அல்லாஹ். நீ ஆக்குவாய், அழிப்பாய், உன்னுடைய கையில் இருக்கு யா அல்லாஹ். நீ 100 மடங்கு இரக்கமுள்ளவன், அன்பு மிக்கவன், பாசமிக்கவன், கிருபை உள்ளவன், ரஹமத்துடையவன் யா அல்லாஹ். இந்த 8 குற்றத்துக்கும் நிம்மதியான வாழ்வையும் வாழ்க்கையும் அவருக்கு நீ ஆக்கி அருள்வாயாக. 8 பேருடைய குடும்பத்துக்கும் 8 பேருடைய மஹல்லாவுக்கும் வாழ்வையும் வரக்கத்தையும் இந்த ஊருக்கும் நீ ஆக்கி அருள்வாயாக. கிருபை உள்ள ரஹ்மானே, இப்பள்ளி வாசலிலே இதற்கு முன்னாலே எத்தனையோ மக்கள் இப்பள்ளி வாசலுக்கு உதவி செய்தார்கள். பணத்தால் உதவி செய்தார்கள், சதுரத்தால் உதவி செய்தார்கள், அவருடைய புத்தி கூர்மைகளால் உதவி செய்தார்கள். மரணித்து மன்னரையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் யா அல்லாஹ். அத்தனை கபராளிகளை நீ பொருந்திக் கொள்வாயாக. அத்தனை கபராளிகளை ஏற்றுக்கொள்வாயாக. அத்தனை கபராளிய தியாகத்தையும் சதகாவை நீ பொருந்திக் கொள்வாயாக. அவர்களின் கபறுகளையும் இந்த ஷஹீதுடைய கபறுகளையும் 6 திசையிலும் முன்னாலும் பின்னாலும் கீழாலும் மேலாலும் இடதாலும் வலதாலும் விசாலப்படுத்தி விசிறப்படுத்துவாயாக. யா அல்லாஹ், இந்த நிர்வாகம் இப்போது நிர்வகித்துக் கொண்டிருக்கு யா அல்லாஹ். இவருடைய பாவங்களை மன்னித்தருவாயாக. இவர்களின் தாய் தந்தையர்கள் மரணித்து மன்னரையிலே வாழ்வார்கள் யா அல்லாஹ். இந்த பள்ளிவாசலை பராமரித்து பொறுப்படுத்தி செயல்படுகிறார் யா அல்லாஹ். இதன் மூலம் அவருடைய பள்ளிவாசலை பராமரித்த பலனினால் அவர்களின் கபறுகளையும் பாதுகாத்து அவர்களின் குற்றங்களை மன்னித்து அவர்கள் சொர்க்கவாதி என்று அவர்களுக்கு நீ நதீஜா கொடுத்து அருள்வாயாக. இந்த பள்ளிவாசலை நிர்வகிக்கக்கூடிய நிர்வாகிகள், இந்த பள்ளிவாசலை செயல்படுத்தக்கூடிய இமாம், முஅத்தின், இந்த பள்ளிவாசல் மஹல்லா வாசல் ஆண்கள், பெண்கள், சிறியவர்கள், பெரியவர்கள், வயோதிபர்கள், வாலிபர்கள், நோயாளிகள் அனைவரின் பாவங்களை மன்னித்தருள்வாயாக. அனைவருக்கும் பொருளாதார வசதியை அதிகரித்துவாயாக. அனைவருக்கும் கஷ்டத்தை நீக்கி அருள்வாயாக. இவர்களுக்கு இருக்கக்கூடிய நோய், நொம்பல், வறுமை, கஷ்டம் அனைத்தை நீக்கி நோயற்ற வாழ்வை, குறைவற்ற செல்வென்று வாழக்கூடிய சக்தியை தந்தருள்வாயாக. எங்களுடைய கடைசி நேரம் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலு என்ற திருக்கலிமாவை ஆண், பெண், சிறியவர், பெரியவர், இந்த மஹல்லா வாசிகள், இந்த ஊர் வாசிகள் அனைவரும் ஒளிந்த நிலைமையிலே இந்த நாட்டில் வாழக்கூடிய முஸ்லிமான ஆண், பெண் அனைவருக்கும் இறுதி சந்தர்ப்பத்திலே இந்த கலிமா ஒளிந்த நிலைமையிலே முகவதனத்துடன், முக மலர்ச்சியுடன், மிக பிரகாசமாக இந்த உலகத்தை விட்டு பிரிந்து மண்ணறையிலே இன்பமாக வாழ்ந்து நாளை மஹ்ஷரிலே உடைய அன்பான முகத்தை பார்த்து உடைய அருள் கொண்டு நீ சொர்க்கம் போ என்று செல்லக்கூடிய நேரத்திலே இந்த குழந்தைகளுடைய வாகனத்திலே நாங்கள் சென்று ஜன்னத்தில் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கலோகத்திலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாருடன் குடை சூழாக நிரந்தரமாக வாழக்கூடிய பாக்கியத்தை எம் அனைவருக்கு நல்லந்த தந்தருவாயாக. மன்னரையிலே வாழக்கூடிய முஸ்லீமான ஆண், பெண் இருசாராருக்கும் ஆக்கியருள்வாயாக. இந்த ஊருக்கும் இந்த நாட்டுக்கும் சேவை செய்த புத்திஜீவிகள், அறிவாளில் அறிஞர்கள் வாழ்கிறார்கள் யா அல்லாஹ்.
அவர்களுக்கும் கபரை சுதந்திரமாக விசாலமாக்குவாயாக. மூத்த உலமாக்கள் எல்லாம் மௌத்தாகி மன்னரிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் யா அல்லாஹ், அவருடைய கபர்களை விசாலமாக்குவாயாக. எங்களுடைய ஹலாலான அனைத்து தேவைகளையும் தந்த கூட்டத்திலும் தரக்கூடிய கூட்டத்திலும் ஆக்கியருள்வாயாக. இப்பள்ளிவாசலில் இதுவரைக்கும் யார் யாரெல்லாம் கடமை செய்த இமாம்கள் நோயோடு இருக்கிறார்கள் யா அல்லாஹ், கஷ்டத்தோடு இருக்கிறார்கள் யா அல்லாஹ், வறுமையோடு இருக்கிறார்கள் யா அல்லாஹ், உடைய பள்ளி வாசலை 5 நேரம் பராமரித்தார்கள், இமாமாக நின்று தொழுவித்தார்கள். இவருடைய உன்னுடைய பரக்கத் உடைய வீட்டுடைய கண்ணியத்தினால் அவருடைய தொழிற்துறவுகளை பரக்கத் செய்து குடும்பத்திலே நிம்மதியை கொடுத்து அனைவருடைய குழந்தைகளுக்கும் உலகத்திலே கல்வியும் மறுமையுடைய கல்வியிலும் நல்ல கட்டித்தனத்தை, அறிவை, ஞானத்தை, இல்ஹாமியத்தன அறிவை தந்தருவாயாக. எங்கள் ஒவ்வொருத்தருடைய குழந்தைகளும் ஹாபில்களாக, உலமாக்களாக, அதிபர்களாக, ஆசிரியர்களாக, டாக்டர்களாக, இன்ஜினியர்களாக ஆக்குவதற்கு உன்னுடைய அன்பு தான் தேவையா அல்லாஹ். இஸ்லாமிய பிள்ளைகள் இஸ்லாமிய நிழலை வாழக்கூடிய நேரம் 2 கண்களை போட்டு 2 கல்வியிலும் 100க்கு 100 தாகத்தை கொடுத்து நல்ல ஆசையை தந்தருவாயாக. இந்த நேரம் இந்த ஊரிலே எத்தனை பிள்ளைகள் அட்வான்ஸில் OAL எழுதுகிறார்கள் யா அல்லாஹ், எதிர்காலத்தில் அந்த பிள்ளைகளுடைய பொறுப்பவர்கள் ரிசர்ச்களை நல்ல முறை ஆக்கிறியா அல்லாஹ். எழுதக்கூடிய மன தைரியத்தையும் கையிலே சக்தியினை கொடுத்தருள்வாயாக. நல்ல அறிஞர்களாக நல்ல பொறுப்பவர்கள் வந்து இந்த ஊருக்கும் இந்த குடும்பத்துக்கும் நல்ல புத்திஜீவிகளாக ஆக்குவதற்கு எங்களுடைய குழந்தைகளையும் எங்களுடைய ஊரையும் எங்களுடைய மகல்லாவினை ஆக்கி தந்தருள்வாயாக. இந்த துவாவை உன்னை தனிப்பையும் கிருபையினால் ஏற்றுக்கொண்டு கபூல் செய்தருள்வாயாக. இந்த துவாவை உடைய மேலான நபிகள் நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருட்டினாலும் அவருடைய மனைவிமார்கள் எங்களுடைய தாய் உம்மஹாத்துல் மோமினீன் அவர்களுடைய கபர்களுக்கும் ஏனே நபிமார்கள் ரசூல்மார்கள் பள்ளிவாசலை பராமரித்து தலைவர்கள், நிர்வாகிகள், இமாம்கள், முஅத்தின்கள், இந்த ஷஹீதான 8 பேர்கள் அனைவருடைய கபருக்கும் எங்களுடைய சாந்தி சலாத்தை எடுத்துரைப்பாயாக. இந்த இடத்தில் இருக்கக்கூடிய சாந்தி சலாத்தையுடைய கபர்களுக்கு குடும்பத்தாருக்கு ஆக்கியருவாயாக. இந்த துவாவை பொருந்தி கொண்டு ஒப்புக்கொள்வாயாக. ரப்பனா ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா, ரப்பனா ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா, ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. وصلى الله وسلم على سيدنا محمد وبارك وسلم عليه والحمد لله رب العالمين. سبحانك اللهم وبحمدك. بسم الله الرحمن الرحيم. الحمد لله وكفى والصلاة والسلام على رسول الله اصطفى. أما بعد. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ஜலாலிய ஜும்மா பள்ளி வாசலில் யார் யாருக்கெல்லாம் இந்த ஜும்மா கடமையாக இருக்குதோ அவங்க எல்லோரும் சேர்ந்து இந்த ஜனாசா நலன்புரி சபைக்கு நன்றி செலுத்த வேண்டிய மிக முக்கியமான ஒரு கடமை. அந்த எல்லோரும் சேர்ந்து நன்றி செலுத்துறதுக்கு பதிலாக இமாம் ஆகிய நானும் என்னை பராமரிக்கக்கூடிய நிர்வாக சபையும் மற்ற எல்லா மக்களுக்கும் சார்பாகவும் அந்த நன்றியை தெரிவிப்பதற்காக வேண்டி தான் இந்த இடத்திலே நான் எழுந்திருக்கிறேன். எங்களுக்கு தெரியும் இஸ்லாமிய சட்டம் என்னண்டா, ஒரு ஊரில் ஒரு ஜனாசா விழுந்தால் இஸ்லாமிய சட்டம் சாதாரணமாக இந்த சம்மாந்துறையில் 1 லட்சம் மக்கள்னு வச்சுக்கொள்வோமே, ஆண்கள் பெண்கள் வயது வந்தவர்கள் 1 லட்சம் மக்கள். அந்த 1 லட்சம் பேருக்கும் கடமை. எப்படி நாங்கள் 5 நேரம் தொழுகிறது கடமையோ, ஃபர்லு ஐனோ, இது மாதிரி ஒரு ஜனாசா ஒரு ஊரில் விழுந்தால் அந்த ஊரில் இருக்கிற அத்தனை பேருக்கும் கடமை. ஆனால் ஒரு விஷயத்தை இலகுபடுத்தினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யார் அந்த ஊரில் கொஞ்சம் பேராச்சும் ஒரு ஜனாசாவுடைய 4 கடமைகளையும் பங்கெடுத்து விடுவார்களோ அந்த ஊரில் இருக்கக்கூடிய 1 லட்சம் பேருடைய கடமைகளையும் நிறைவேற்றினதாக ஆகிவிடும். நாங்கள் தற்போது செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஜனாசாவுடைய இந்த நிகழ்வு இவ்வளோ பெரிய ஒரு கடமையை எங்களுக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் முதலாவதாக எங்களோட உள்ளத்தால் ஏற்றுக்கொண்டு இந்த சந்தர்ப்பத்தை, இந்த சிந்தனைகளை, இந்த பொருளாதாரங்களை, இதற்கு நேரம் கொடுக்கக்கூடிய அந்த வாய்ப்புகளை, இந்த அறிவுகளை
இந்த ஹசரத்தை, இந்த தலைவரை ஏற்பாடு செய்த ரப்புக்கு நாங்கள் நன்றி செலுத்தணும். இந்த நேரத்தில் இப்படியான ஒரு விஷயத்தை எங்களுக்கு காட்டி தாரத்துக்கு, சொல்லி தாரத்துக்கு இவங்களுக்கு அல்லாஹ் உதவி செஞ்சான். இதுக்கு நாங்கள் அல்லாஹ்க்கு நன்றி செலுத்திட்டு ரெண்டாவது சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மல்லம் யஷ்குரின் நாஸ வலம் யஷ்குரில்லா. யாரு அல்லாஹ் எந்த மனிதர்களை நியமித்தானோ அந்த மனிதர்களுக்கு யார் நன்றி செலுத்தவில்லையோ அவன் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தின அடியானாக மாற மாட்டான். இந்த நலன்புரி ஜனாசா சகோதரர்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்தணும், துவா செய்யணும். நாங்கள் நன்றி செலுத்தணும், துவா செய்யணும். ஏன் நன்றி செலுத்தினால், துவா செய்தால்தான் அவங்களுடைய பொருளாதாரங்கள் இன்னும் கூடும். அவங்களுக்கு நேரம் கொடுக்கக்கூடிய, இப்போ ஒவ்வொருத்தரும் நிறைய வேலையில் இருக்கிறாங்க, சும்மா இல்லை, நிறைய வேலையோட என்னோட ஹசரத் அவங்க இவ்வளோ நேரமும் மிக துல்லியமான முறையில், மிக விளக்கமான முறையில் ஒவ்வொன்றையும் சொல்லி கொண்டிருந்தாங்க மஜித் மௌலவி அவங்க. இப்படி நேரம் கொடுக்கறதுக்கு இன்றைக்கு தெரியும் எங்களுக்கு, நேரம் கொடுக்குறங்கிறது பெரிய ஒரு பிரச்சனை. காசை தாரம் அப்போ வேணுமெண்டா வச்சுக்க, ஆனால் எனக்கு வரையலாம். காசை தாரம் வேணுமெண்டா வச்சுக்க, எனக்கு வரையலாம். இப்படி சொல்கிற சமுதாயம் தான் இதுக்கு பின்னால் உருவாகுது. அப்படி இல்லாமல் அவர்களுடைய நேரங்களை கொடுத்து பல வேலைகளோடு, பல இல்லன்களோடு, யாருடைய வீட்டில் சுகம் இல்லாமல் இருக்கிறாங்களோ, யாரோட வீட்டில் கெஸ்ட்டு வந்திருக்கும், இப்படியெல்லாம் அவங்களுடைய நேரங்களை கொடுத்து இந்த இடத்துல வந்து எங்களுக்கு தெளிவுபடுத்தினார்கள். இப்படி தெளிவுபடுத்தலையாண்டா ஜனாசாவுடைய சட்டத்திட்டங்கள், இதனுடைய ஃபர்லான சுன்னத்தான விடயங்கள் பின்னுக்கு வரக்கூடிய இளைஞர்களுக்கு தெரியாமல் போய்த்திரும். அதனால் இவர்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்த வேண்டிய, முதலாவது அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும், இரண்டாவதாக இவர்களுக்கு நன்றி செலுத்தணும், மூன்றாவதாக இந்த மஸ்ஜிதினுடைய நிர்வாகிகள் இதற்கு அனுமதி கொடுக்கலை என்றால் இங்கே நடக்காது. இல்லை, அது உங்களோட நலன்புரி ஜனாசாவுடைய சட்டத்திட்டங்களை நீங்கள் இப்போ இங்கே கொண்டாட வேணாம், நீங்கள் எங்கே நான் செய்யுங்க. இப்போ இதெல்லாம் இங்கே வச்சுக்கிட்டு இதுக்கு நேரம் கொடுக்கறதுக்கு நேரம் இல்லை. எங்களுக்கு கட்டட வேலைக்கு, எங்களுக்கு அந்த வேலைக்கு, இந்த வேலைக்கு இன்னும் இமாம் வாத்தின காசார கூட இல்லை. இப்படியெல்லாம் செல்லிருந்தால் இந்த தெளிவுண்டைக்கு வந்திருக்காது. அதனால் நாங்கள் மூன்றாவதாக தற்போது இந்த மஸ்ஜிதை நிர்வகித்து கொண்டிருக்கக்கூடிய எங்களோட அபுசாலி ஆஜாருடைய தலைமையில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிர்வாக சபைக்கு நாங்கள் நன்றி செலுத்தணும். அவங்க இடம் கொடுத்து அவங்க அனுமதி அடித்து இருக்கிறதால தான் இப்படியான ஒரு ஏற்பாடுகள், நிகழ்வுகள், மிக தெளிவான ஒரு தெளிவுகள் இன்றைக்கு நிறைய பேர் கிடைச்சிருக்குது. இன்ஷா அல்லாஹ் அந்த வகையில் நாங்கள் நிர்வாகிகளுக்கும் நன்றி செலுத்தி கொண்டோம். அடுத்ததாக இன்னொன்று நாலாவது நன்றி செலுத்த வேண்டிய ஒரு கடமையும் இருக்குது. இவ்வளோ இந்த ஜலாலியா ஜும்மப்பள்ளி வாசலுக்கு சொந்தமான எத்தனையோ மக்கள் இருக்கக்குள்ள நேற்றிருந்து இன்றைக்கு வரைக்கும் அறிவிக்கப்படுகிறது. ஆனால் எப்படி எதிர்பார்த்திருக்கணும்னா அந்த பள்ளி நிறைஞ்சு மேல் மாடி நிறைஞ்சிருக்கணும். அப்படி இருந்தும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு உண்மையிலே நிறைய மிக தவிர்க்க முடியாத பிரச்சனையெல்லாம் இருப்பாங்க. ஆனால் அவர்களுக்கு எல்லாருக்கும் சேர்த்து நம்ம இவ்வளவு பேரையும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா கொண்டு வந்து சேர்த்து இவ்வளவு பேரையும் கொஞ்சம் உட்கார வச்சு சரியான வயல் வேலையோட, ஆஃபீஸ் வேலையோட, மிஷினோடின அந்த களைப்போட இந்த இடத்துல உட்கார்ந்து கொண்டு இதுகளாம் கேட்டு தெளிவு பெற்றிருக்கமே. இப்போ நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால், இந்த தெளிவெடுத்ததுக்கு இവിടുത്തെ உட்கார்ந்ததுக்கு நிர்வாகம் சார்பாக உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதில் என்ன மிக முக்கியமான பாயிண்ட்னா, நாங்கள் எங்களோட சகோதரர்களுக்கு இதை சொல்ல வேண்டிய கடமைப்பாடிக்குது. எங்களோட சகோதரர்கள் இப்போ வராதாக்கள், எங்களோட குடும்பங்களில் எத்தனை பேர்கள் ஜனாசாவோட சம்மந்தப்படாதாக்கள், இதெல்லாம் காதில் கேட்காதாக்களுக்கு வந்திருக்கிறார்கள் சொல்ல வேண்டிய மிகப்பெரிய ஒரு கடமை இருக்குது. இன்ஷா அல்லாஹ் செஞ்சு கொள்வோமா? இன்ஷா அல்லாஹ் எந்த விஷயங்களை கேட்டவங்க பேசினவோ மௌத்து வரைக்கும் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.